சைக்கிளாமா சொல்லுங்க மேம். ஷோல்டர் இறங்கி இறங்கி வருதுங்களா? அதுங்க கொக்கி போடுற இடம் லூஸ் வருது. எனக்கு கொக்கி போடுற இடம் லூஸ் வருதுங்க. இழுத்து கொஞ்சம் லூஸாவே இருக்கு. லூஸானா எது மேம்? இங்க வந்து கொக்கி பூட்டுற இடம், இந்த இடம் லூஸா இருங்க. செஸ்ட் கிட்ட லூஸா இருக்குங்களா இல்ல இந்த இதுல உங்களுக்கு லூஸ் இருக்குங்களா? இந்த கொக்கி இழுத்து போடுறது வந்து லூஸாவே இருக்கு. அப்ப அந்த கொக்கி பக்கத்துல கொஞ்சம் பிடிச்சாதான் டாட் மாதிரி பிடிச்சாதான் எனக்கு கரெக்டா இருக்கு. இங்க வந்து பிடிச்சாதான் கரெக்டா இருக்குங்களா? ஆமாங்க மேம். இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, நீங்க வந்து இந்த கழுத்து பீஸ் வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு உங்களுடைய கழுத்து இருக்குல்ல, அதை நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரி கிராஸ் பீஸ் வச்சு கொடுத்தாலும் சரி இல்ல அடிச்சு திருப்பினாலும் சரி, அதை வந்து இழுத்து தைக்கிறதுனால உங்களுக்கு வந்து நீங்க கட் பண்ண கழுத்தை விட கொஞ்சம் அதிகமா உங்களுக்கு வந்து போயிடும். 1/2 இன்ச் 1 இன்ச் வரைக்கும் இழுத்து தைச்சிருவீங்க. நீங்க இழுக்காம தைக்கணும் அப்படின்னா, நான் வீடியோல சொல்லியிருப்பேன், இதுல வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போடுங்க. மெயின் கிளாத் லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒண்ணா வச்சு அட்டாச் பண்ணும்போது ஒரு ரஃப் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு இந்த கழுத்து வந்து இழுத்து வராது. ஏன்னா இங்க ஒரு ரஃப் தையல் போடும்போது இந்த பீஸை நம்ம இழுத்தோம்னா இழுக்க முடியாது, டைட்டா இருக்கும். அப்ப நமக்கு அதிகமா துணி இழுத்து வராது, உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து இருக்காது மேம். அடுத்தது ஷோல்டர் லூஸ் வந்து வருதுன்னு சொல்றீங்க. ஷோல்டர் நிக்காம இப்படி கலண்டுக்குது அப்படின்றீங்களா? அதான் மேம், நீங்க கழுத்து வந்து அதிகமா போயிடுச்சுன்னா ஷோல்டரும் வந்து நிக்காது. இன்னொன்னு உங்களுடைய செஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த பட்டன் சைட்ல லூஸு, கழுத்து லூஸு, ஷோல்டர் லூஸ் மூணுமே வந்து வராது. செஸ்ட் ரவுண்ட் வந்து நீங்க கரெக்டா அளவு வந்து எடுக்கணும். நான் எப்படி எடுக்கணும் அப்படின்றதும் நான் இதுல வந்து சொல்றேன். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், செஸ்ட் ரவுண்ட் அப்படின்றது நமக்கு லெஃப்ட் சைடு பீஸ், அதாவது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹூக்குப்பட்டி இருக்கு, உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வி பட்டி கூட வந்து இருக்கலாம். எந்த பீஸ் இருந்தாலும் சரி, நீங்க எப்படி வந்து செஸ்ட் ரவுண்ட் எடுக்கணும் அப்படின்னா, இந்த இப்ப ஹூக்குப்பட்டி இருக்கு அப்படின்னா இந்த எட்ஜ்ல இருந்து இந்த ஆம்போல் சைடு ஜாயிண்ட் வரைக்கும் தான் நீங்க வந்து செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுக்கணும். இதை வந்து நான் 3 டைப்ல எடுக்க சொல்லுவேன். அது எப்படின்னு இப்ப நான் மறுபடியும் எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், பிளவுஸ் இந்த மாதிரி நம்ம பக்கம் மேம் மியூட்ல போட்டுக்கங்க. இது நம்ம நேரா நம்ம பக்கம் இருக்க மாதிரி எடுத்துக்கங்க. பிளவுஸை வந்து நீட்டா அயன் பண்ண பிளவுஸா வந்து எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இப்ப நீங்க வந்து உங்களுடைய செஸ்ட் ரவுண்டு எப்படி எடுக்கணும் அப்படின்னா, மேம் மியூட்ல போட்டுக்குங்க மேம், அப்புறம் நான் பேசுறது உங்களுக்கு கிளியரா கேட்காது. இப்ப செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து நீங்க என்ன பண்ணணும், இந்த ப்ளவுஸ் இந்த மாதிரி இப்படி நேரா எடுத்து வச்சிருங்க. எடுத்து வச்சுட்டு உள்பக்கம் கை விட்டு இந்த டாட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி நல்லா நேரா எடுத்து விட்டு இப்படி வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் இன்ச் டேப் எடுத்து இப்ப இங்க எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஊக்கு வந்து வச்சிருக்கேன், அதனால இந்த எட்ஜ்ல இருந்து வச்சு இப்படி வந்து அளவு எடுக்கிறேன். எனக்கு 8.25 வந்து வருது. அதுவே உங்களுக்கு இந்த சைட்ல வி பட்டி, இந்த வி பட்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கு அப்படின்னா இந்த வி பட்டி இப்படி விட்டுட்டு நீங்க இப்படி அளவு எடுக்கணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 7.25 வந்து இருக்கு. இப்படிதான் நீங்க வந்து அளவு எடுத்துக்கணும். வீப்பட்டியில இருந்து அளவு எடுக்காதீங்க, அது வந்து அளவு மாறிடும், தப்பா போயிடும். அதனால வீப்பட்டி இருக்கிறவங்க மட்டும் இப்படி அளவு எடுங்க. ஊக்குப்பட்டி வருதுன்னா இப்படி எட்ஜ்ல இருந்து அளவு எடுத்துக்கங்க. இப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அளவு எதுவுமே நான் இழுக்கல, ஒண்ணுமே பண்ணல, பிளவுஸை எடுத்து வச்சேன். ஊக்குப்பட்டி எட்ஜில் இருந்து வச்சுட்டு இப்படி அளவு எடுக்கும்போது இந்த சைடு ஜாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு 8.25 வந்து வருது. நான் எதுவுமே டச் பண்ணல. இது ஃபர்ஸ்ட் அளவு. இது சரியான கேட்டீங்கன்னா கிடையாது, இது வந்து தவறான அளவு தான். அடுத்தது என்ன பண்ண போறோம், இந்த பிளவுஸை எந்த அளவுக்கு உங்களால இழுத்து அளவு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து இழுத்து அளவு எடுக்க போறீங்க. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இதை கையில இப்படி எடுத்துக்கிறேன். இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்படி கை வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை வந்து எந்த அளவுக்கு இழுக்க முடியும் பாத்தீங்கன்னா, என்னால இதுக்கு மேல இழுக்க முடியல, 10.25 வந்து வருது. இந்த பிளவுஸை இதுக்கு மேல இழுக்க முடியல, 10.25 அப்படின்றது இந்த சைடு ஜாயிண்ட் வருதுல பிளஸ் மாதிரி, அது கிட்ட வந்து எனக்கு வருது. அப்ப இது வந்து கிராஸ் கட்டிங்ல தான் இருக்கு, அதனாலதான் ஓரளவுக்கு நல்லா இழுத்து வந்து வருது. கிராஸ் கட்டிங் நேர் கட்டிங் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் அப்புறமா சொல்றேன். ஓகே, இப்போ இந்த பிளவுஸை நல்லா இழுத்துட்டோம், துணி வந்து அதிகமா நமக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிளவுஸை நல்லா எடுத்து உதறிட்டு மறுபடியும் இப்படி நேரா வச்சுக்கோங்க. வச்சுட்டு மறுபடியும் இந்த பிளவுஸை வந்து நம்ம நேர் பண்ணணும். பண்ணிட்டு நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் என்ன எடுத்தோம், 8.25 எடுத்தோம். அந்த அளவு கரெக்டானு கேட்டா தப்பு, ஏன்னா எதுவுமே இழுக்காம அளவு எடுத்தோம். ரெண்டாவது என்ன அளவு எடுத்தோம், 10.25 எடுத்தோம். ரொம்ப இழுத்து வந்து எடுத்தோம். அந்த பிளவுஸை எவ்வளோ இழுக்க முடியுமோ அந்த அளவுக்கு இழுத்து எடுத்தோம். அதுவும் கரெக்டானு கேட்டிங்கன்னா கிடையாது, அதுவும் தப்பு. அப்போ 2 அளவு எடுத்தோம், 2 அளவும் தவறான அளவு. இப்போ சரியான அளவு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நம்ம இழுக்காம அளவு எடுத்ததுக்கும் நல்லா இழுத்து அளவு எடுத்ததுக்கும் மீடியமா வந்து அளவு எடுக்கிறது தான் நமக்கு சரியான செஸ்ட் ரவுண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி கையில் வச்சுக்கிறேன். இந்த சைடை விட்டு இப்படி எடுத்துக்கிறேன் சும்மா. அதாவது இப்போ பாருங்க, ப்ளவுஸ் வந்து சும்மா ஃப்ரீயாக தான் இருக்கு. நான் கையில் எடுத்து லைட்டாக அப்படி ஒரு இழுப்பு, அவ்வளோதான். என் கை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும். அதில் இந்த ப்ளவுஸோட லூஸ் எவ்வளோ இருக்கோ அதுதான் நமக்கு வந்து செஸ்ட் ரவுண்டாக வந்து வரும்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நான் எடுக்கும்போது 10 இன்ச் வந்து வருது. நான் ரொம்ப இழுக்காமலும் இல்லை. ப்ளவுஸை எடுத்து கீழே இருக்கு, அதை எடுத்து நம்ம கையில் பிடிக்கும்போது இந்த உள்பக்கம் அந்த துணி இருக்கு பாருங்க, இந்த துணியோட லூஸ் எவ்வளோ இருக்கோ அது டேப்போடைய அந்த எஜ்ஜுக்கு வந்து வரும்போது அதில் என்ன நம்பர் இருக்கோ அதுதான் உங்களுடைய ரவுண்ட். இப்போ பாருங்க, இதை கையில் எடுக்கும்போது இதை லைட்டாக அப்படி இழுக்கும்போது எனக்கு 10 இன்ச் வந்து இருக்கு. அப்போ 10 இன்ச் அப்படின்றது நமக்கு இந்த ப்ளவுஸோடைய சரியான செஸ்ட் ரவுண்டு. இப்படி இழுக்கும்போது 10 இன்ச் வந்து வருது. இல்லை நீங்கள் ஒரு இன்னும் கொஞ்சம் சேர்த்து இழுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு 10.25 வந்து வரும். ஓகே, 10.5 வர்றதுக்கே இந்த ப்ளவுஸை நான் இன்னும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி இழுக்கிற மாதிரி வரும். அப்போ நீங்கள் அதை கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா நம்ம 2வது எடுத்த அளவு நல்லா இழுத்து அளவு எடுத்தோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் உங்களுக்கு பார்க்கும்போதே அதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ நமக்கு 10 அப்படின்றது இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். 10.25 அப்படின்னும் இந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஏன் 10, 10.25 வந்து சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் இந்த துணி இப்படி பிடிச்சி இழுக்கும்போது இந்த இப்படின்ற போதே லைட்டாக 10.25 வந்து வருது. கொஞ்சம் லைட்டாக சேர்த்து இழுத்துட்டாலே 10.25 வருது. 10க்கும் 10.25க்கும் 1/4 இன்ச் மட்டும்தான் நமக்கு வித்தியாசம். ப்ளவுஸில் எங்கே 1/4 இன்ச் வந்து வித்தியாசம் வந்தாலும் தப்பு கிடையாது. அதை நான் இப்போ நீங்கள் ஆம்போல் ரவுண்டே செக் பண்ணுறீங்க, ஒரு 1/4 இன்ச் அதிகமாக இருக்குன்னா தப்பு கிடையாது, அல்லது 1/4 இன்ச் கம்மியாக இருந்தாலும் தப்பு கிடையாது. ஏன்னா 1/4 இன்ச்னால ப்ளவுஸில் எங்கேயும் எந்த பிரச்சனையும் வராது. 1/2 இன்ச் வித்தியாசம் வந்தால் மட்டும்தான் உங்களுக்கு லூஸு டைட்டு அப்படின்ற பிரச்சனை கண்டிப்பாக வந்து இருக்கும். இப்போ அதனால் நீங்கள் இந்த ப்ளவுஸில் 10.25 எடுத்தாலும் தப்பு கிடையாது, 10ன்னு எடுத்தாலும் தப்பு கிடையாது. 2 அளவுமே வந்து வச்சுக்கலாம். இது மாதிரி தான் நீங்கள் உங்களுடைய செஸ்ட் ரவுண்டை வந்து கரெக்டாக கண்டுபிடிக்கணும். ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எது ரொம்ப முக்கியமானது அப்படின்னா செஸ்ட் ரவுண்டு தான். செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸை நம்ம ரொம்ப கரெக்டாக வந்து தைக்க முடியும். செஸ்ட் ரவுண்டையே தப்பாக எடுத்துட்டோம்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு அளவும் நமக்கு தப்பாக தான் போகும். இப்போ சொன்ன மாதிரி இந்த கழுத்து கழண்டு வருது, ஷோல்டர் லூஸ் பிரச்சனை இருக்கும், உங்களுக்கு இங்கெல்லாம் துணி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லைன்னா டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அளவை வந்து கம்மியாக எடுத்துட்டிங்கன்னா பட்டனே ஃபஸ்ட்டு பூட்ட முடியாது, 2 பட்டனும் கிட்ட வந்து பூட்டவும் முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கெலாம் என்ன காரணம்னா செஸ்ட் ரவுண்டு தான். அப்போ ஒரு ப்ளவுஸ்க்கு செஸ்ட் ரவுண்டு கரெக்டாக வந்துருச்சு அப்படின்னா உங்களுடைய கட்டிங் கரெக்டாக போயிட்டுருக்கும். ஸ்டிச்சிங் பண்ணும்போது அது ஸ்டிச்சிங் நுணுக்கங்களும் சில இதை நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். ஓகே, இந்த மாதிரி தான் நீங்கள் செஸ்ட் ரவுண்டு வந்து எடுக்கணும். இப்போ நம்ம நேர் கட்டிங், கிராஸ் கட்டிங் அதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து முன்பக்கம் வந்து எடுத்துட்டு இந்த ஷோல்டரில் இந்த பக்கம் அந்த பக்கம் எது வேணாலும் எடுத்துக்கங்க, நான் இந்த சைடு எடுத்துக்கிறேன். இந்த முன்பக்கம் ஷோல்டர் இருக்குது பாருங்கள், ஷோல்டருக்கு பேக் சைடு இருக்கிறது நமக்கு நேர் கட்டிங்கில் தான் எப்பயுமே பேக் சைடு வந்து கட்டிங் பண்ணுவோம். ஆனால் முன்பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நேர் கட்டிங் வரும், கிராஸ் கட்டிங் வரும். இப்போ முன்பக்கம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த துணியை இப்படி இழுத்து பாருங்கள், இழுக்க முடியாது. அதுவே முன்பக்கம் இந்த ஷோல்டர்லேருந்து முன்பக்கம் ஒரு 2 இன்ச் விட்டுட்டு இந்த துணி இழுத்தீங்கன்னா இந்த துணி உங்களுக்கு இழுவத்தன்மை வரும். இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு துணி வந்து இப்படி இருக்கா, இப்படி இழுத்தா இவ்வளோ தூரம் இழுவை வந்து வரும். இது வந்து கிராஸ் கட்டிங், உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதே இந்த சைடு இழுக்கும்போது துணி இழுத்து வரல, அதே இந்த சைடு இழுக்கும்போது துணி வந்து இழுவை வருது. இதையும் கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கிராஸு இப்படி முன்பக்கம் எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த சைடில் இப்படி கை வச்சுருங்க, இந்த துணியை இப்படி இழுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைன் மாதிரி வந்து விழுது பாருங்கள், இது வந்து கிராஸ் கட்டிங். அப்படி அதுலேயும் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொன்று செஸ்ட் ரவுண்ட் எடுக்கும் போதும் இந்த துணி இப்படி இழுக்கும் போது உங்களுக்கு அந்த இழுவத்தன்மை தெரியும், இங்கே அப்படியே லைன்ஸ் மாதிரி வந்து விழும். அதெல்லாம் விழுந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கட்டிங். உங்களுக்கு நேர் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இழுத்து வராது. இப்படி எடுத்தோம்னா அது வந்து டைட்டாகவே இருக்கும், ரொம்ப இழுக்கவும் துணி வந்து இழுக்கவே முடியாது. அது வந்து நேர் கட்டிங்கில் வந்து இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். மெயினாக என்னென்னா இந்த ஷோல்டரில் பேக் சைடில் 2 இன்ச் விட்டு இழுத்து பாருங்கள். இது நேர் கட்டிங்காக இருந்துன்னா இந்த சைடு 2 இன்ச் விட்டு இழுத்தாலும் இங்கிட்ட எப்படி இழுக்க முடியலையோ அதே மாதிரி இந்த சைடு இழுக்க முடியாது. அப்போ நேர் கட்டிங்கை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி வந்து கஸ்டமர் கொடுக்குற ப்ளவுஸில் நேர் கட்டிங்கா கிராஸ் கட்டிங்கா அப்படின்றது கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகே மேம், நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்கள். ஹலோ மேம். சொல்லுங்க மேம். எனக்கு கழுத்து கரெக்டா அந்த மடிச்சு துணி கட்டிங் கரெக்டா வந்தது. அந்த துணி குடுக்குறோம் இல்லையா? ஆமா மேம். அது வந்து ஒரு சைடா போயிடுது மேம், அது கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க மேம். மேம் பா வந்து நம்ம வைக்கிறோம்னா அது துணியை நீங்க அந்த ஃபோல்டிங் பண்றதுல தான் வந்து இருக்கு. ஒரு நிமிஷம். இப்போ துணி இதில் வந்து இருக்கு பாருங்க. இதை வந்து நம்ம என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கரெக்டாக கட் பண்ணி வச்சிருப்போம். கட் பண்ணி வைக்கும்போது உங்களுக்கு இது மடிக்கிறது தான். இப்போ ஒரு சைடு என்ன பண்ணிடுவோம், இந்த மாதிரி மடிச்சு வந்து தைச்சிருவோம். இதை சும்மா நான் ரஃபாக தான் வச்சு காமிக்கிறேன். ஒரு சைடு என்ன பண்ணிடுவோம், மடிச்சு வந்து இப்படி தைச்சிருவோம். நமக்கு இந்த மாதிரி இருக்கும். இதை இந்த சைடு வச்சு தைச்சிட்டு வர்றீங்க. வரும்போது அந்த பா ஷேப் இப்படி வந்து இப்படி வருது அப்படின்னா அந்த பா ஷேப் இப்போ வந்து நான் மியூட்ல போட்டுக்கங்க, நான் சொல்றேன்.
இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி ஷேப் வந்து வந்திருக்கு. இப்போ இங்கேருந்து துணியை வச்சுட்டு வரீங்க. இந்த இடம் வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா துணியை இந்த மாதிரி இப்படி மடிக்கணும். எப்படின்னா இப்படி கிராஸாக கரெக்டாக ஒரு 1 இன்ச்சுக்குள்ள ஒரு 3/4 இன்ச், 1/2 இன்ச் டு 3/4 இன்ச் இருக்க மாதிரி இந்த இடத்துல இப்படி கிராஸாக இப்படி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு அதை அப்படியே வந்து இந்த எட்ஜில் வச்சுட்டு இப்படி மடிச்சுக்கணும். மடிக்கும்போது இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதை திருப்பி பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து வரும். ஏன்னா இது சும்மா ரஃபாக வச்சு காமிக்கிறனால உங்களுக்கு இதாக இருக்கும். அதுவுமே கரெக்டாக தான் வந்து வருது. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக நேர்கோடாக வந்து போகும். இதில் இப்போ நேராக தையல் போட்டுட்டு வந்து இப்போ நம்ம இங்கே மடிச்சிருக்கிறோம்ல அந்த துணியில் வந்து நீங்கள் இப்படி நிறுத்தணும். நிறுத்திட்டு அதுக்கப்புறம் தான் இந்த பீஸை வந்து நீங்கள் என்ன பண்ணணும், இந்த பக்கம் வந்து திருப்ப முடியும். இப்போ இது வந்து நிறுத்திட்டோம்னா அப்புறம் தான் நான் இந்த பீஸ் எனக்கு பத்தலை இப்படி எடுத்து காமிக்கிறேன். நேராக திருப்பிக்கணும். இந்த சைடு வரும்போது என்ன பண்ணணும், மறுபடியும் அதே மாதிரி துணியை வந்து இப்படி கையில் எடுத்துக்கங்க. ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி வந்து எடுத்துக்கங்க. 3/4 இன்ச் டு 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இந்த மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் இந்த கார்னர்ல இருந்து இதை இப்படி மடிக்கணும். மடிக்கும்போது இந்த சைடும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பாருங்க, எனக்கு இந்த சைடு பார்க்கும்போது அந்த ஷார்ப்பாக அந்த லைன் வந்து கிராஸாக வந்து வரும். இந்த மாதிரி தான் நீங்கள் இதை வந்து மடிக்கணும். இங்கே நீடியில் நிறுத்திட்டு அப்புறம் தான் இந்த பீஸை இந்த சைடு வந்து திருப்பணும். இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக தான் இருக்கும். இதோட இப்படி நேராலாம் போய் இப்படிலாம் ஒட்டிலாம் இருக்காது. இந்த ஏன்னா மடிச்சதுனால இந்த துணி வந்து கிராஸாக இருக்கும். இந்த எட்ஜில் மட்டும்தான் நம்ம நீடில் வந்து குத்திருப்போம். இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிராஸாக தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நீங்கள் அந்த பா ஷேப்க்கு மடிக்கணும். மடிச்சுட்டு நீங்கள் அதுக்கு மேலே வீடியோஸில் இருக்க மாதிரி மடித்து தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஷேப் 2 சைடும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வி மாதிரி வரக்கூடிய இப்படி திருப்பினீங்கன்னா 2 சைடும் இந்த வி மாதிரி இப்படி கரெக்டாக வந்து வரும். சொல்லுங்கள் மேம். நெக்ஸ்ட்டு மேம் டாட் வந்து மேம் டாட் வந்து நீங்கள் கரெக்டாக பிடிக்கணும் அப்படின்னா இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸில் 3 டாட் வந்து நம்ம பிடிப்போம். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு டாட், சென்டர் டாட்னு சொல்லுவோம். இந்த டாட் வந்து டாட் இங்கே பிடிக்கிறது கேட்குறீங்களா, உயரம் கேட்குறீங்களா? மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஆமா மேம். இல்ல ப்ளவுஸ்ல உள்ள அளவு ப்ளவுஸ் வச்சு தைக்கும்போது அந்த ப்ளவுஸ்ல உள்ள அளவு இல்ல மேம். ஏன்னா இப்போ ஒவ்வொரு டெய்லர் ஒவ்வொரு மாதிரி வந்து தைச்சிருப்பாங்க. நீங்க என்ன பண்ணலாம், நம்ம இந்த சைடு வந்து அதாவது நான் என்ன சொல்லியிருப்பேன், நம்ம நேரா லைன் போட்டிருப்போம். இப்போ ஃப்ரண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃப்ரண்ட் அளவு எடுத்துட்டு இப்படி ஒரு லைன் போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லியிருப்பேன், இப்படி நேராக வரும். இங்கே வந்து நம்மளுடைய நெக் ரவுண்டு, இப்போ நெக் ரவுண்டு 2.5 வருதுன்னா 2.5 வந்து வைப்போம். அதுக்கப்புறம் 1.3 அல்லது 1.4 1.5 அந்த மாதிரி வந்து நம்ம வச்சுக்கணும். சிறிய சைஸாக இருந்ததுன்னா இப்போ 1.3 வந்து வச்சுக்கிறேன். இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். மறுபடியும் 1.3 வந்து வச்சு இங்கே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த சைடையும் வந்து பார்த்தீங்கன்னா 1.3 வந்து எடுத்துக்கிறோம். இது வந்து பட்டி ஷேப்காக வந்து என்ன பண்ணுறோம், இந்த சைடும் அதே மாதிரி இப்படி 1.3 எடுத்துக்கிறோம். இதுக்கும் தான் கிராஸ் லைன் போடுவோம். இங்கே வந்து ஒரு 1 இன்ச் வி மாதிரி வந்து போடுவோம். இங்கே எடுக்கக்கூடிய இந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா நெக் ரவுண்டு. உங்களுடைய நெக் ரவுண்டு எல்லா ப்ளவுஸ்க்கும் உங்களுடைய ப்ளவுஸ் நீங்கள் யாருடைய ப்ளவுஸ் கட்டிங் பண்ணுறீங்களோ ஃபஸ்ட்டு நெக் ரவுண்டு நம்ம பேக் சைடு மார்க் பண்ணும்போது வைப்போம். அதே அளவு எடுத்து வந்து நீங்கள் இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல நீங்கள் வைக்கக்கூடிய அளவு அவர் ப்ளவுஸோடைய நெக் ரவுண்டு தான் வைக்கணுமே தவிர நீங்கள் அந்த ப்ளவுஸில் இப்படி இருக்குது இதை அளந்து வைக்கலாம். இப்போ இதில் எவ்வளோ இருக்குது அப்படி இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு 2.25 தான் இருக்குது. ஆனால் இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம நெக் ரவுண்டு 2.25 வந்து வைப்போம். வைக்கும்போது நமக்கு அது வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10.15 தான் வருது. அப்போ இந்த ப்ளவுஸ்க்கு நெக் ரவுண்டு நம்ம 2.25 தான் வைப்போம். இப்போ இதில் 2.25 நீங்கள் வைப்பீங்க, யோசிப்பீங்க நம்ம இந்த சைடு தையலுக்கு இதுக்குள்ளே தையலுக்கு போகிறதுக்கு அப்போ நமக்கு 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து நீங்கள் ஒரு 3.25 அந்த மாதிரி வந்துருப்பீங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது என்னன்னா இந்த டாட் இருக்குது பாருங்கள், இந்த டாட் வந்து கரெக்டாக நம்ம ப்ளவுஸோடைய அந்த ஷோல்டர் பஸ்ட் பாயிண்ட் நேர் வந்து வராது, இந்த பக்கம் தள்ளிடும். இந்த டாட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இந்த சைடு வந்து தள்ளின மாதிரி போகும் அல்லது இந்த சைடு தள்ளின மாதிரி போகும். அப்படி வந்து போகக்கூடாது. நம்ம இந்த சென்டர் டாட் வந்து எடுக்கிறோம்னா நேராக இருக்கணும். இப்போ இங்கேருந்து இந்த சைடு தள்ளின மாதிரியோ இல்லை ஒரு சிலருக்கு இந்த சைடு தள்ளின மாதிரியோ அந்த பாயிண்ட் வந்து போகும். இது ரெண்டுமே தப்பு தான். நம்மளுடைய அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுன்றது அந்த பாயிண்ட் வர நேர் வந்து இந்த சென்டர் டாட் வந்து வரணும். அந்த மாதிரி வரணும் அப்படின்னா நம்மளுடைய நெக் ரவுண்டை இங்கே கரெக்டாக வைக்கும் போது தான் இந்த டாட் வந்து நமக்கு அது நேராக வந்து வரும்.
அதனால அவரவர் நெக் ரவுண்ட் என்ன வருதோ அதை வந்து இங்கே வச்சுக்கங்க. அடுத்தது இங்கே வந்து 1.3 1.4 அப்படின்றது நான் உங்களுக்கு பிடிஎஃப் வந்து ஒன்று கொடுத்துருப்பேன். இப்போ என்னென்ன சைஸ்க்கு செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் நம்ம 1.3 வைக்கலாமா 1.4 வைக்கலாமா 5 வைக்கலாமான்னு நான் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் பிடிஎஃப்ல செக் பண்ணுங்க. இப்போ நான் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1.3 தான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே 1.3 எடுத்தா இங்கே மேலேயும் இது வந்து பட்டி ஷேப்காக கீழே இருந்து மேலே ஏற்றுறோம். இங்கேயும் நம்ம 1.3 இந்த சைடும் 1.3 தான் எடுக்கணும். இப்போ இங்கே வந்து 1.4 போட்டோம்னா இங்கேயும் 1.4 அங்கேயும் 1.4 இங்கே 1.5னா ரெண்டு பக்கமும் 1.5 என்ன அளவு வருதோ அதுதான். இப்போ இங்கே நெக் ரவுண்ட் வந்து ஒரு சிலருக்கு கொஞ்சம் பாடி பெருசாக இருக்குன்னா 3 இன்ச் வந்து வைக்கிறோம்னா நீங்கள் பேக் சைடு 3 இன்ச் வைக்கிறீங்கன்னா இங்கேயும் நீங்கள் நெக் ரவுண்டு 3 தான் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் 1.3 4 அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணணும். இது வந்து ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும் நான் வந்து சேர்த்து சொல்கிறேன். நெக் ரவுண்ட் அப்படின்றது அவர் ப்ளவுஸில் நம்ம பேக்கில் நம்ம நெக் ரவுண்டுன்னு ஃபஸ்ட்டு வைப்போம். அதை வச்சு தான் கட் பண்ணுவோம். அந்த நெக் ரவுண்டை தூக்கி அந்த இங்கே வச்சுட்டு இந்த டாட் அளவு நான் கொடுத்துருக்க அந்த நம்பர்ஸ் வர மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த சென்டர் டாட் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்ல அது நேர் கரெக்டாக வந்து வரும். டாட்டை நம்மளால் நேராக பிடிக்க முடியும். இன்னும் சில பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த வி மாதிரி எதுக்கு போடுறீங்க, இதை லைட்டாக இப்படி வெட்டினா தீர்ந்தது இல்லை அப்படின்னு பார்ப்பீங்க. எதுக்காக இந்த வி ஷேப் கொடுக்குறேன் அப்படின்னா இப்போ இந்த துணியை நீங்கள் வந்து இப்படி மடக்குறீங்க இப்படி மடக்குறீங்க அப்படின்னா இங்கே கீழே அந்த 1 இன்ச் வி மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும், இதை இப்படி நேராக மடக்குவோம். நமக்கு அந்த நேர் கிடைக்கும். உங்களால் கரெக்டாக மடிக்க முடியும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணிடுவோம், இப்படி கிராஸாக ஏற்றம் இறக்கமா இப்படி மடிச்சிடுவோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் இருக்குது. இந்த மாதிரி மடிச்சுட்டு நீங்கள் இங்கே டாட் பிடிச்சிங்க அப்படின்னா ஏற்ற இறக்கமாக இருக்கும், உங்களுக்கு கரெக்டாக வராது. அதனால இப்படி வி ஷேப் கொடுத்துட்டோம்னா நீங்கள் இந்த இதில் இருந்து இந்த சிசர் கட் ரெண்டையும் ஒன்றா மடிக்கும் போது அதில் இருந்து இப்படி டாட் பிடிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியும். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த டாட் கரெக்டாக நச்சுன்னு வந்து சென்டர் பாயிண்ட் நேர் வந்து நிற்கும். மேம் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கு 3 வந்து வச்சுக்கலாம். அதுக்கு மேலே கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ வந்து சில பேர் எனக்கு கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னு கேட்டாங்கன்னா இங்கே 3ங்கிறத 3 காலாக மாற்றுங்க. இப்போ பட்டன் சைடு இருந்து போகக்கூடிய டாட் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3 வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 2 2.25 வைப்போம், அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ ஆம்ஹோல் சைடு இருந்து வரக்கூடிய டாட் வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4.5 சைஸை பொறுத்து வந்து மாறும். அந்த மாதிரி தான் நீங்கள் அளவு வந்து எடுத்துக்கணும். இது வந்து காமன் ஆல் சைஸ் ப்ளவுஸ்க்கும். இதுக்கு மேலே சில பேர் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக வேணும்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் எடுத்த அளவில் இருந்து இன்னும் கொஞ்சம் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இதையும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், இதையும் இன்னும் கொஞ்சம் இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. 1/4 இன்ச் 2-3 பக்கமும் எச்சு பண்ணிக்கிங்க. இல்லை சில பேர் சொல்லுவாங்க எனக்கு ஷார்ப்பாலாம் வேண்டான்னு சொல்கிறாங்கன்னா இதில் இருந்து கம்மி பண்ணிக்கிங்க, இப்படி வச்சுக்கோங்க. இதில் இருந்து நம்ம கம்மி பண்ணிக்கணும். கம்மி பண்ணிக்கும் போது இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்து வராது. அவ்வளோதான், வேறெல்லாம் எதுவும் இல்லை. ஆனால் நான் கொடுத்துருக்க இந்த மெஷர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் சைஸ் ப்ளவுஸுமே கரெக்டாக தான் இருக்கும். கேட்குறவங்களுக்கு 1/4 இன்ச் அதிகம் பண்ணுங்கள், வேண்டாங்கிறவங்களுக்கு 1/4 இன்ச்சை கம்மி பண்ணுங்கள். ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து தைக்கிறோம்னா அப்போ இந்த சென்டர் டாட் இருக்குல்ல அதெல்லாம் நீங்கள் 2.5 இன்ச் எடுத்தீங்கன்னாவே போதும். இப்படி 2.5 எடுக்கணும். இங்கே 2.5 அந்த உயரம் மட்டும் 2.5 எடுத்தால் பத்தாது. இந்த சைடு நம்ம மார்க் பண்ணுறோம்ல 1.3 1.4ன்னு போடுறோம்ல, வயசானவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் 1 இன்ச் எடுத்தாவே போதும். இங்கே 1 இன்ச் எடுத்தால் இங்கேயும் 1 இன்ச் தான் எடுக்கணும். இது வந்து வயசானவங்களுக்கு மட்டும். மேக்ஸிமம் வயசானவங்க இல்லாமல் வந்து நம்ம பண்ணுறோம்னா 1.3 2 3 4 அந்த மாதிரி வந்து போய்கிட்டு இருக்கோம். சொல்லுங்கள் மேம். நெக்ஸ்ட் மேம். மேம் சுருக்கம்னா கையில் இங்கே சுருக்கம் வர சொல்கிறீங்களா, இந்த ஆம்புல்கிட்ட வரக்கூடிய சுருக்கத்தை சொல்கிறீங்களா? மேம் முன்பக்கமா ஸ்லீவ்லையா? இங்கே வந்து இப்படி துணி இருக்க மாதிரி இருக்குங்கிறீங்களா மேம்? உங்களுக்கு ஸ்லீவில் வந்து இந்த சைட்லலாம் சுருக்க அதாவது வந்து இந்த சைடில் இப்படி சுருக்க இருக்குன்னா நீங்கள் அந்த ஸ்லீவ் சைடு ஜாயிண்டாக கரெக்டாக பண்ணலேன்னு அர்த்தம். அதை நீங்கள் கரெக்டாக அந்த ஸ்லீவ் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு நேர் பண்ணி தையல் போட்டிங்கன்னா உங்களுக்கு இதில் வரக்கூடிய சுருக்கம் வந்து இருக்காது. உங்களுக்கு இந்த பக்கம் இந்த ஆம்ஹோல் பக்கம் ஸ்லீவ் பக்கம் வந்து சுருக்கம் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்லீவோடைய டிராயிங் நான் வந்து சொல்வேன்ல, இப்படி எடுத்து இப்படி போடுவோம்ல, இந்த ஸ்லீவ் டிராயிங் இதை வந்து கரெக்டாக பண்ணணும். இது ஃபஸ்ட்டு டிராயிங். 2வது டிராயிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி இறக்கி இப்படி போடுவோம். இதுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் கேப் வந்து எடுத்துக்குவோம். இன்னும் ரொம்ப சுருக்கம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், இந்த இதிலிருந்து இன்னொரு பாயிண்ட் மட்டும் இப்படி கீழே இறக்கி இதில் போய் ஜாயின் பண்ண சொல்லுவேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக இது வரைக்கும் இருக்கக்கூடிய டாட் வந்து பார்த்தீங்கன்னா 3/4 இன்ச் கேப் வந்து இருக்கும். இந்த மாதிரி இந்த வளைவு நீங்கள் கரெக்டாக போடுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஸ்கேல் கூட வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது. அது மாதிரி கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை எனக்கு எல்லாம் சரியாக வரமாட்டேங்குது அதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3/4 இன்ச் வரைக்கும் இப்போ நான் போட்டிருக்க டிராயிங் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடஞ்சி எடுக்கிற துணி வந்து வந்துடும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு ப்ளவுஸில் இந்த முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கம் வந்து குறையும்.
ஆனால் அது மேம் அது மட்டும் பத்தாது. நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளவுஸை ஸ்டிச்சிங் வந்து பண்ணும்போது இழுக்காமல் தைக்கணும். இப்போ இந்த ஸ்லீவ் துணியை இந்த ஃப்ரண்ட் பீஸோட நான் வச்சு அட்டாச் பண்ணுறேன்னா இழுக்காமல் தைக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்கள அறியாமலே இழுத்து இழுத்து தைச்சிருவாங்க. இழுத்து தைச்சிட்டு வரும்போது இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா துணி வந்து முன்ன பின்ன வந்துடும். அதனால் அதுவும் பண்ணக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் இழுக்காமல் தைக்கணும். சொல்லுங்கள் மேம். என்ன மேம்? மேம் அந்த ஜாயின் பண்றோம்ல, நம்ம ஆம்கோலோட கொண்டு வந்து பிளவுஸோட கையை கொண்டு வந்து ஜாயின் பண்றோம்ல, அந்த இடத்துல வந்து எனக்கு அந்த பிளஸ் குறி வரவே மாட்டேது. அந்த பக்கம் போயிடுது, இல்லைன்னா அந்த பக்கம் போயிடுது. மேம் உங்களுக்கு இந்த சைடில் வந்து இப்போ ப்ளஸ் வந்து கரெக்டாக வந்து இதில் வந்து மேட்ச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் இந்த ப்ளஸ் வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம சிசர் கட் பண்ணியிருப்போம். சில டைம் சிசர் கட் நேர் வரும், சில டைம் வந்து கொஞ்சம் முன்பக்கம் தள்ளுற மாதிரி வரும். ஏன்னு கேட்டால் நம்ம அதான் சொல்கிறேன், இந்த ஸ்லீவ் துணியை இந்த ஃப்ரண்ட் பேக் பீஸோட வச்சு அட்டாச் பண்ணும்போது, ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது ஸ்லீவ் துணியை உங்களை அறியாமல் நீங்கள் இழுத்துருவீங்க. இழுத்து வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிசர் கட் பண்ணியிருக்க இடம்லாம் வந்து மேட்ச் ஆகாமல் அது முன்பக்கம் தள்ளுற மாதிரி வரும். பின்னாடி போகாது, முன்பக்கம் தள்ளி தான் வரும். முன்பக்கம் தள்ளுற மாதிரி வரும். நம்ம பேக் சைடு கட்டிங் போடும்போதே நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஆம்ஹோல் வளைவு இப்படி போகுது, இதுதான் பேக் சைடு கட்டிங் வந்து இருக்குது அப்படின்னா இதுதான் நமக்கு சிசர் கட் போட வேண்டிய இடம். ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஒரு 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி போட்டுக்குங்க. ஏன் இந்த 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி பேக் சைடு கட்டிங் சொல்கிறேன், முன்னாடி போட சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஸ்லீவை வச்சு அட்டாச் பண்ணிட்டு வரும்போது நமக்கு இந்த இடத்துல 8 இன்ச் வந்து வேணும். ஆனால் நீங்கள் தைச்சிக்கிட்டு வந்து நீங்கள் ஆம்ஹோல் ரவுண்டு செக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு 8 இன்ச் வரும். இது வந்து 8.5 மாறிடும். 1/2 இன்ச் வந்து துணியை இழுத்துருவீங்க. அதனால தான் என்ன சொல்கிறேன், 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி சிசர் கட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 8 இன்ச் இங்கே வரும். நீங்கள் அப்படியே நேராக சைடு வந்து அடிக்கலாம். இதனால் உங்களுக்கு என்ன ஆகும், 1/2 இன்ச் துணி இங்கிட்ட இழுத்துட்டு போகிறதுனால இந்த ப்ளஸ் வந்து நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகாது. அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து இப்படி வளைவாக தானே ஆம்ஹோல் வந்து இப்படி கட் பண்ணுறோம். இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா கைப்பட நமக்கு துணி லைட்டாக இழுத்து இழுத்து வர ஆரம்பிச்சிடும். அப்போ என்ன ஆகும், நம்ம 8 இன்ச்சில் வெட்டியிருந்தாலும் இந்த ப்ராப்ளம் 8.5 இங்கே 8 இன்ச் இங்கே இருக்கும். ஆனால் நம்ம துணி இழுத்துட்டு வரனால இது 8.5 மாறிடும். 1/2 இன்ச் முன்னாடி தள்ளி தான் நமக்கு அந்த 8 வந்து வரும். இது எதனாலனா இழுக்கிறது. இழுக்காமல் நீங்கள் தைக்கணும் அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரஃப் தையல் வந்து போட்டுக்கணும். ஆம்ஹோல் வெறும் ப்ளவுஸ்லேயே நீங்கள் நார்மல் பிளைன் ப்ளவுஸ் தைச்சாலும் ஓகே, அல்லது லைனிங் ப்ளவுஸ் தைச்சாலும் ஓகே. மெயின் கிளாத்து லைனிங் கிளாத் ரெண்டையும் ஒன்றா வச்சு அட்டாச் பண்ணிட்டு அந்த ஓரத்தில் எஜ்ஜு தையல் போட்டிங்கன்னா போதும். உங்களுக்கு என்ன ஆகும், இந்த இழுத்து வர பிரச்சனை வந்து இருக்காது. ஏன்னா எஜ்ஜு தையல் போடும்போது துணி லாக் ஆகும், இழுத்து வராது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக ப்ளஸ் மாதிரி வந்து வரும். இன்னொன்று மெயின் ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் இல்லாமல் தைக்கிறது. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா பட்டியை கரெக்டாக 1/2 இன்ச் மடிக்கணும். இந்த பட்டி ஜாயிண்ட்டுக்கு கரெக்டாக 1/2 இன்ச் துணி பிடிக்கணும். இந்த ஸ்லீவை ஜாயின் பண்ணும்போதும் கரெக்டாக 1/2 இன்ச் இருக்கணும். இங்கே மடித்து தைச்சதும் 1/2 இன்ச் இருக்கணும். இதில் ஏதாவது அதே மாதிரி பேக் சைடு மடித்து தைப்போம்னா 1 இன்ச்சில் மடித்து தைக்கிறோம்னா 1 இன்ச்சில் கரெக்டாக மடித்து தைக்கணும். இதில் ஏதாவது ஒரு பக்கம் என்ன பண்ணிடுவீங்க, கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ மடிக்கும்போது உங்களுக்கு ப்ளஸ் மாதிரி வந்து ஜாயிண்ட் ஆகாது. அந்த பிரச்சனை மட்டும் வராது. இந்த சைடு ஜாயின் பண்ணும்போது இந்த 2 பேக் சைடும் ஃப்ரண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்ன வரும். அந்த பிரச்சனையும் வந்து இருக்கும். அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு பக்கமும் நம்ம துணியை அட்டாச் பண்ணுறது, மடித்து தைக்கிறது, இது ரெண்டுலையும் முன்ன பின்ன நீங்கள் வந்து பண்ணிடுவீங்க. ஏதாவது ஒரு பக்கம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்து வரும். சொல்லுங்க மேம். நெக்ஸ்ட்டு அதை நீங்கள் எப்படி இருங்க மேம். பட்டி ஜாயின் பண்றோம்ல மேடம், பூக்கு பட்டியும் அந்த வி ஷேப் பட்டியும், அந்த பட்டி வந்து நம்ம லாஸ்டா பார்க்கும்போது எனக்கு பூக்கு தைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்குல்ல, எனக்கு அதிலே மேலே கீழே வந்தது மேம். இப்போ இது வந்து கரெக்டாக இருக்குது. ஒரு சிலருக்கு என்னன்னா இப்படி வரும். இப்போ வி பட்டி இழுத்து வராது. ஆனால் ஹூக்கு பட்டி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சில் இருந்து 1 இன்ச் வரைக்கும் வந்து அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதுக்கு என்ன ரீசன், அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. நம்ம இந்த பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டன் பீஸை நம்ம மேல் பக்கம் வச்சு உள் பக்கம் திருப்பும் போது துணி வந்து இந்த சைடு இழுத்து வந்துடும். அதனால் நமக்கு எப்பயுமே கொக்கி வைக்கிற பகுதி மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் டு 1 இன்ச் இழுத்துருவாங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா தைக்க தெரிஞ்சவங்க ஒரு 1/4 இன்ச் 1/2 இன்ச் இழுத்து வரும். கொஞ்சம் ரொம்ப புதுசாக தைக்கிறீங்களா 1 இன்ச் வரைக்குமே இந்த பீஸ் வந்து எச்சா வந்து போயிடும். ஆனால் வீப்பட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடியில் வச்சு மேல் பக்கம் திருப்புறோம். மேல் பக்கம் திருப்பி எதில் வைக்கிறோம், அந்த எஜ்ஜில் வச்சு நம்ம தையல் வந்து போடுறோம். ஆனால் இந்த பக்கம் துணியவே நம்ம அப்படியே உள்ளே மடக்குவோம். அந்த மெயின் கிளாத்தை என்ன பண்ணுவோம், இப்படி உள்ளே வந்து ஒரு மடக்குவோம். மடக்கும் போது இந்த துணி இழுத்து வர வாய்ப்பு இருக்குது. கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் சரி, நேர் கட்டிங்காக இருந்தாலும் சரி, நமக்கு பட்டன் பீஸ் வந்து உயரமாக வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் இப்போ வந்து தைக்கிறீங்க, இப்போ இதுதான் பட்டன் பீஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஓரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரஃப் தையல் போட்டுறணும். எது இந்த பீஸில் வச்சு ஜாயின் பண்ணும்போது நான் இப்போ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். நான் அது உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இதுதான் பட்டன் பீஸ் வந்து வைக்கிறோம்னா
பட்டன் பீஸ் மேலே இப்போ இந்த பீஸ் வந்து வைக்கிறோம். இதை வந்து வைக்கும்போது இப்போ இங்கே வந்து அரேஞ்ச் மடிச்சிடுவோம். இப்படி வைக்கும்போது என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு வந்து இந்த பீஸை பட்டன் பீஸ் இதில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பட்டி இதையும் நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருப்போம்ல, இதில் நேராக ஒரு தையல் போட்டால் பத்தாது. ஏன்னா அப்பயுமே உங்களுக்கு இழுத்து வர வாய்ப்பு இருக்குது பட்டன் பீஸ். அதனால் என்ன பண்ணுங்கள், ஒரு 2-3 தையல். ஆனால் நீங்கள் இதில் ஃபஸ்ட்டு ரஃப் தையல் போடும்போது இழுத்து போட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் இழுக்காமல் போடுங்க. ஒரு தையல் போட்டுருங்க, மறுபடியும் ஒரு தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த பட்டன் பீஸை எடுத்து இந்த மாதிரி மடிச்சுட்டு இப்படி வச்சு நீங்கள் வந்து பட்டன் பீஸ் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உயரம் அதிகமாக வர பிரச்சனை வந்து இருக்காது. ஏன்னு கேட்டால் இந்த பட்டி பீஸை வந்து இந்த பட்டியும் ஃப்ரண்ட் பீஸையும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதில் இப்போ பட்டன் பீஸ் வைக்க போகிறோம். வைக்கிறதுக்கு முன்னாடி தான் நான் 2-3 தையல் போட சொல்கிறேன். போட்டுட்டு இந்த துணியை இழுத்திங்கன்னா இழுக்க முடியாது, துணி வந்து லாக் ஆகிக்கும். ஒரு ஸ்டிச்சுக்கு 2-3 ஸ்டிச் போகிறனால என்ன ஆகும், சுத்தமாக இழுக்க முடியாது. அப்போ உங்களுக்கு நீங்கள் என்ன அளவு இருக்கோ அதே அளவு தான் நீங்கள் இந்த பட்டன் பீஸ் வச்சு தைச்சாலும் இருக்குமே தவிர இழுத்து வர வாய்ப்பு இல்லை. அந்த மாதிரி பண்ணுங்கள். என்ன மேம் பைப்பிங் கேட்குறீங்களா மேம்? பைப்பிங் வந்து அந்த நீடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒத்த மீதி வந்து மாற்றி வைக்க சொல்லியிருப்பேன் நான். அந்த மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். அப்படி இல்லைன்னா நீடியில் வந்து ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அது மிஷினில் நீங்கள் யாராவது தெரிஞ்சவங்களை வச்சு தான் பண்ண முடியும். அந்த மாதிரி வைக்கும்போது அந்த மிதி மாற்றாமலே, சிங்கிள் ஃபுட் மாற்றாமலே டபுள் ஃபுட்லேயே நம்ம என்ன பண்ணலாம், பைப்பிங் வந்து வைக்க முடியும். அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஆனால் நான் பண்ணுறதை பார்த்து நீங்கள் பண்ணீங்கன்னா சம்டைம் என்ன ஆயிரும், உங்களுக்கு வந்து மிஷினில் வந்து இது லைட்டாக நீங்கள் அதை வந்து லைட்டாக தான் லூஸ் பண்ணணும். கொஞ்சம் அதிகமாக லூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மிஷின் ஒர்க் ஆகாது. மறுபடியும் நீங்கள் வந்து சர்வீஸ்க்கு விட்டு தான் அந்த மிஷினை வந்து சரி பண்ண முடியும். நான் அதனால தான் அந்த வீடியோ கொடுக்காம இருக்கேன். ஏன்னா அவங்க லைட்டாக தானே திருப்பினாங்க, நம்மளும் திருப்பிடலான்னு திருப்பினீங்கன்னா உங்களுக்கு ஃபால்ட் ஆயிரும், டோட்டலாக மிஷினே ஃபால்ட் ஆயிரும். அதான் மேம், நான் வீடியோ கொடுத்தாலுமே அந்த மிஷின் வந்து ரன் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு அந்த மெக்கானிக்கு கூப்பிட்டு நீங்கள் அந்த மிதியோடைய அந்த அட்ஜஸ்ட்மெண்ட், நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட் மாற்றினீங்கன்னா நீங்கள் பண்ணலாம். ஆனால் சரி வீடியோ பார்த்துட்டு பண்ணியிருக்காங்க நம்மளும் பண்ணலாம்னு நான் அதனால தான் அதை வீடியோவாகவே கொடுக்காம இருக்கிறேன். ஏன்னா அதை பார்த்துட்டு நிறைய பேர் ஏன்னா தைச்சிட்டு இருப்பாங்க, நல்லா தைச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்க உங்களுக்கு டோட்டலாகவே தையல் வராது, நீடில் அளவு மாறிடும், தையல் வராது. நீங்கள் மெக்கானிக் கூப்பிட்டியாந்து தான் அந்த மிஷினை நீங்கள் சரி பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால நான் கொடுக்குறேன் மேம். இப்போ ஃபியூச்சரில் அந்த வீடியோ நான் கொடுக்குறேன், எடுத்து வச்சிருக்கிறேன். ஆனால் நான் அதை கொடுக்காம இருக்கிறேன். நிறைய பேர் பார்த்துட்டு தப்பாக பண்ணிட்டு கடைசியில் என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஆமாம் மேம், இது வந்து நீங்கள் ஜாக்கு அந்த மாதிரி பவர் மிஷினில் மட்டும்தான் நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். நான் அதை வீடியோ கொடுக்குறேன். ஆமாம், அந்த மாதிரி அந்த நீடில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த டபுள் ஃபுட்லேயே நம்ம வந்து பைப்பிங் வந்து போட்டுக்கலாம். நான் இப்போ ஃபியூச்சர் வீடியோவில் நைட்டி ஸ்டிச்சிங்லாம் இருக்குது, நான் உங்களுக்கு அதில் எப்படி பைப்பிங் வைக்கிறேன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். ரொம்ப கிளியராக க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், மறுபடியும் நான் உங்களுக்கு அதோடைய வீடியோஸ் வந்து கொடுக்குறேன். மேம் நீங்கள் போட் நெக் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய போட் நெக்கு வந்து அளவு எடுக்கிறதுக்கு முன்னே நீங்கள் மியூட்டில் போட்டுக்கங்க மேம். நான் சொல்கிறேன், இப்போ உங்களுடைய அந்த ஃபுல் ஷோல்டர் அளவு, நம்மளுடைய ஷோல்டர் இங்கிட்டு இருக்குன்னா பாடியில் எப்பயுமே நீங்கள் போட் நெக் எடுக்கும்போது நம்மளுடைய இப்படி பாடியோடைய ஃபுல் ஷோல்டர் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா 13, 13, 14, 15 அந்த மாதிரி அவரோட சைஸை பொறுத்து வந்து வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 14 வந்து ஃபுல் ஷோல்டர் வருதுன்னா அதில் பாதி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச் வந்து வரும். எப்பயுமே போட் நெக்லாம் போகும்போது ஃபுல் ஷோல்டர் அளவு எடுக்கணும். அதை வகுத்தல் 2 போடணும் மேம். மியூட்டில் போட்டுங்க. அதை வகுத்தல் 2 போடணும். இப்போ 14 வருதுன்னா வகுத்தல் 2 போட்டால் 7 வந்து வரும். அப்போ அந்த 7 இன்ச்சை தான் நம்ம என்ன பண்ணணும் போட் நெக்குக்கு. நான் சும்மா இதில் ரஃபாக அப்படி ட்ராயிங் பண்ணி காமிக்கிறேன். இங்கேருந்து நம்ம இந்த 7 இன்ச்சை வந்து இதில் வைக்கணும். 7 இன்ச்சை வந்து வச்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு இதில் வந்து இப்படி ஒரு லைன் போட்டுக்கணும். ஆம் ஹோல் உயரத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நீங்கள் அந்த 7 இன்ச்சை தான் வந்து வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இதுதான் நம்மளுடைய அந்த ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து எடுத்துட்டோம். அந்த 1/2 ஷோல்டர் வந்து எடுத்துட்டோம். இதில் இப்போ நம்ம போட் நெக் வந்து பண்ணுறோம்னா இந்த சைடில் இருந்து தான் நம்ம அளவு எடுக்கணும். நெக் ரவுண்டில் இருந்து போகக்கூடாது, அது தப்பாக போயிடும். இப்போ நம்மளுடைய ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா போட் நெக்குக்கெலாம் மேம் மியூட்டில் போடுங்க மேம். போட் நெக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 வந்து வைப்பாங்க, 1.25 வந்து வைப்பாங்க, 2 வைப்பாங்க. இந்த 3 அளவில் எது வேணாலும் நீங்கள் போட் நெக்கு ஷோல்டர் அந்த சின்ன ஷோல்டர் அளவுக்கு எடுத்துக்கலாம்.
ஆனால் சில பேருக்கு வந்து இந்த 1.5 1.25 போடும்போது இந்த இடம் ரொம்ப தின்னாக இருக்கும், அது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் 2 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஷோல்டர் ப்ராடாக இருக்கிற மாதிரி இருக்கும், நமக்கு கலந்து போகிற ஃபீல் வந்து இருக்காது. இப்போ நம்ம 2 எடுக்கிறோம் அப்படின்னம்னா நான் மேக்ஸிமம் 2 தான் எடுக்க சொல்லுவேன். இப்போ 2 எடுக்கிறோம்னா ப்ளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்து 2.25 அப்படின்றது நீங்கள் இந்த ஷோல்டரில் மார்க் பண்ணணும். எங்கே நம்ம 7 இன்ச் எடுத்தோம்ல இந்த பக்கத்துலேருந்து அந்த ஷோல்டர் பக்கத்துலேருந்து முன்பக்கமாக இப்போ நான் 2.25 வந்து மார்க் பண்ணிக்கணும். இங்கே தான் வந்து 2.25 இந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வந்து எடுத்திருக்கேன் 2.25. மீதி இருக்கிறது எல்லாமே நமக்கு நெக் ரவுண்டு. மீதி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 4.25 வந்து இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நெக் ரவுண்டுக்கு வந்து வரும். போட் நெக்கோடைய உயரம் அப்படின்றது பொதுவாக வந்து 3, 3.5, 4, 4.5 அது வரைக்கும் அவரவர் கஸ்டமர் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். 3.5ன்றது பொதுவாக எல்லாருக்கும் வந்து போடுற அளவு. இப்போ 3.5 எடுத்து இப்படி பாக்ஸ் போட்டுட்டு நீங்கள் இதில் இப்படி போட் ஷேப் வந்து டிராயிங் பண்ணிக்கலாம். இது வந்து நமக்கு ஷோல்டர், இதுதான் ஷோல்டர் அளவாக இருக்கணும். இதை நீங்கள் கம்மியாகவோ அதிகமாக வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த சைடு தள்ளி வரும். அப்போ அது உங்களுக்கு அந்த போட் நெக் அந்த ஷேப் நல்லா வந்து வராது. அதுவே நீங்கள் ரொம்ப கம்மியாக இப்போ இந்த 1.5 சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி 1.5 1.25 அப்படி வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதிலிருந்து இப்படி நமக்கு போட் ஷேப் வந்து வரும். இந்த ஷோல்டர் ரொம்ப தின்னாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ப்ளவுஸ் போட்டதுக்கப்புறம் கூட நீங்கள் சீரியல்லாம் பார்க்குற மாதிரி வி ஷேப் மாதிரி தான் வந்து வரும். அதுதான் போட் ஷேப்பு. ஆனால் நம்ம நார்மலாக நம்ம போடுறவங்க வந்து இந்த மாதிரி போட மாட்டோம். அதனால் நீங்கள் 2 + 3/4 2.25 ஷோல்டர் மார்க் பண்ணுங்கள், உங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. மேம் நெக்ஸ்ட் மேம் மேம் நான் ஆல்ரெடி கிளியராக வீடியோஸ் கொடுத்துருக்கேன் மேம், பாருங்கள் நீங்கள் கொடுத்துருக்கேன். மறுபடியும் ஃபியூச்சரில் நான் யூடியூப்ல என்ன போடுறேன் மேம். ஓகே மேம். ஓகே சொல்லுங்க மேம். மேம் நீங்கள் பேசுறது கேட்கல. சொல்லுங்க மேம். மேம் நான் கொஞ்சம் ஃபேட்டா இருப்பேன், எனக்கு கை மட்டும் கொஞ்சம் ஃபேட்டா இருக்கு. ஆனா என்னோட கடையில கொடுத்தா 1 மீட்டர் பிளவுஸ்க்கு எனக்கு இது நாட்டு போட தச்சு கொடுக்குறாங்க. ஆனா நான் அளவு எடுக்கும் போது நாட்டு வர மாதிரியே இருக்கு, எனக்கு ஒரு சைடு நாட்டு வர மாதிரி இருக்கு. அது எப்படி மேம் அந்த கிளாத் மடிச்சு போடணும்? ஒரு சைடு நாட்டு வருதா மேம்? இப்போ என்ன சொல்றீங்க, நீங்க நாட்டுக்கு துணி பத்தலைங்கிறீங்களா, நாட்டுக்கு துணி வேணுங்கிறீங்களா? துணி பத்தல, நான் அளவு எடுத்தா துணி பத்தல, கடையில கொடுத்து தச்சா எனக்கு வந்து அந்த டாட் போடாத அந்த இது போடாத தச்சு தராங்க. எந்த டாட் போடாம மேம்? எந்த டாட் போடாமங்களா? இல்ல மேம், எனக்கு கை கொஞ்சம் ஃபேட்டா இருக்கும். 1 மீட்டர் துணி எடுத்து கடையில கொடுத்தா அவங்க வந்து எனக்கு ஒட்டு போடாத தச்சு தராங்க. நான் அளவு எடுக்கும் போது எனக்கு ஒட்டு வர மாதிரி இருக்கு. அந்த கிளாத் எப்படி போட்டு எப்படி தைக்கணும் மேம் அது? மேம் இப்போ கடையில் வந்து பார்த்தீங்க, இப்போ நம்ம வந்து கட் பண்ணுறது அப்படின்றது துணியை நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், இப்படி தான் ஃபோல்டிங் வந்து பண்ணுவோம். இப்படி பண்ணி வச்சுட்டு தான் நம்ம டிராயிங் வந்து பண்ணுவோம். ஆனால் கடைகளில் வந்து சில பேர் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு செஸ்ட் ரவுண்டு தேவையோ அதை மடிப்பாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், உள்ளுக்கு வந்து கரெக்டாக 1.5 இன்ச் துணி அதுவும் பத்தாதுன்னு சொல்லி சில பேர் பார்த்துட்டு அதை 1.25 மாற்றி வந்து விடுவாங்க. அந்த மாதிரிலாம் விடும்போது நமக்கு துணி வந்து அங்கங்கே கொஞ்சம் வேஸ்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கரெக்டான செஸ்ட் ரவுண்டை வந்து எடுத்து மடிக்கலாம். அப்படி மடிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லீவுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் இல்லாமல் வரும். ஆனால் ஸ்லீவ் ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க கோடு அந்த நூல் வந்து பார்த்தீங்கன்னா குறுக்க சில பேருக்கு வந்து வரும். சில பேருக்கு நேராகவே வந்து போடுவாங்க. நேராகவே வந்து போடுறாங்க அப்படின்னா அவங்க நம்மளுடைய கட்டிங் படி வராது. நீங்கள் ஆம்போல் வளைவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ போடுற கடையில் தைச்சி கொடுத்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்போல் வளைவு இந்த இப்படி வெறும் ஸ்லாண்டிங் வந்து இப்படி தான் போகும். நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்போல் வளைவு வந்து இப்படி பண்ணுவோம். இது ரெண்டுக்குமே உங்களுக்கு வித்தியாசம் வந்து இருக்கு. அதனால நீங்க கடைகளை தைக்கிறதுக்கும் நம்ம கட்டிங் படி பண்ணும்போதும் உங்களுக்கு துணி வந்து பார்த்தா பத்தாத மாதிரி இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்க, பேப்பர்ல நியூஸ் பேப்பர்ல உங்களுடைய அளவை கட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் துணியை மடிச்சு வச்சுட்டு அங்கங்க நீங்க அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ இந்த துணியில அப்படி மடிக்க சொல்றேன்ல, என்ன செஸ்ட் ரவுண்ட் அளவு வருதோ அந்த அளவுக்கு நீங்க மடிச்சுட்டு நீங்க நேர் கட்டிங்க கிராஸ் கட்டிங்கா? நேர் கட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை மேம், தாராளமாக போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி துணியை தேவையான அதான் நியூஸ் பேப்பரில் கட் பண்ணிக்கிங்க. துணி அப்படி தேவையான அந்த செஸ்ட் ரவுண்டுக்கு மடிச்சுட்டு பேக்கை ஒன்று ஃப்ரண்ட்டை ஒன்று இதில் வச்சிட்டிங்கன்னா மீதி இந்த சைடு வர துணியை நீங்கள் வந்து ஸ்லீவுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே மேம். சொல்லுங்கள் மேம். மேம் கிளியரா கேட்கல மேம். மறுபடியும் ரவுண்ட் நெக்குக்கு ஏதோ 8ன்னு சொல்றீங்க, அதுக்கு மேல கிளியரா கேட்கல, ஒரு மாதிரி நாய்ஸ் வருது.
மேம் உங்களுக்கு வேற யாருக்காவது கேட்டா அதை கேட்டு சொல்லுங்க மேம் என்ன சொல்றாங்கன்னு. எனக்கு கிளியரா கேட்கல. லென்த்னா எந்த லென்த் கேக்குறாங்க? பேக் நெக் நெக் ஹைட் வந்து நம்ம எடுத்து வச்சிருப்போம் நார்மல் ரவுண்ட் நெக்லாம். வானக்கனா எவ்வளவு வச்சுக்கலாம். உங்களுடைய விருப்பம் தான். நீங்க பேக் அதாவது பானைக்கு நீங்க வந்து பண்றீங்கன்னா உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க வச்சுக்கலாம். ஆனா இப்ப பா வந்து நீங்க போடும்போது இப்ப இந்த மாதிரி இப்படி பா ஷேப் வந்து இப்படி போடுறீங்க அப்படின்னா இதுல நம்ம டிராயிங் பண்ணும்போது அதாவது இப்படி எல் மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருப்போம். சாரி, இந்த சைடில் இப்படி எல் மாதிரி போட்டிருப்போம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம பா வந்து மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம், இந்த உள் பக்கமாக ஒரு 1/2 இன்ச் எடுத்து இதிலிருந்து இப்படி கிராஸாக எடுத்து தான் நம்ம பா வந்து டிராயிங் பண்ணணும். எப்பயுமே நம்ம அந்த ஃபுல் அளவுக்கு எடுத்தோம்னா நம்ம ரொம்ப கழுத்து வந்து அகலமாக வந்து போயிடும். நீங்கள் இந்த உயரம் அப்படின்றது இந்த லென்த் நீங்கள் பேக் நெக்குடைய உயரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 8, 9 உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் டைமண்ட் ஷேப் எடுக்கிறீங்க அப்படின்னா தான் இதுல இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 to 2.5 இன்ச் வரைக்கும் இப்படி எடுத்துட்டு இதுல இருந்து இது வந்து அவுட்டரில் கொண்டுட்டு போகணும். டைமண்ட் ஷேப்க்கு இப்படி கொண்டு போகணும். கொண்டு போயிட்டு இதுல இருந்து 1.5 to 2.5 எடுத்துட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படி டைமண்ட் வந்து டிராயிங் பண்ணுவோம். இது வந்து டைமண்ட் ஷேப்க்கு. பானைக்கு உள் பக்கமாக தான் எடுப்போம். உயரம்ங்கிறது உங்களுடைய விருப்பம் தான். ஆமா மேம், இதுங்க மேம் முதுகு பக்கம் நம்ம டாட் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பேக் சைடு இப்படி இருக்கு. நம்ம வந்து ப்ளவுஸ் எல்லாம் தைச்சிட்டு பேக் சைடில் தைச்சிருவோம். தைச்சிட்டு என்ன பண்ணிடுவோம், பேக் சைடில் நான் உங்களுக்கு இந்த அளவு வந்து இப்படி மார்க் பண்ண சொல்லுவேன். 2 அளவும் எடுத்துக்கிறோம் ப்ளவுஸில். இப்போ இந்த இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குன்னு மேம் மியூட்டில் போட்டுக்குங்க. இந்த இடுப்பு சுற்றளவு நீங்கள் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துங்க. இப்போ இதில் வந்து 8.5 வந்து வருது அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வந்து இப்படி வச்சு மார்க் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், இந்த ஃபோல்டிங்கில் இருந்து 8.5 ப்ளஸ் டாட்டுக்கு 1 இன்ச் சேர்த்துக்கணும். அப்போ 9.5 இங்கேருந்து இப்படி மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோம், இந்த துணியை இதோட சேர்த்து இப்படி மடிப்போம். மடிச்சுட்டு இதில் சென்டர் எந்த இடம் வருதுன்னு நகத்தில் கீறி விட்டு இதில் வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் ஒரு நீடில் மார்க் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் 2 பக்கமும் டாட் வந்து வரணும். இப்போ இந்த இடத்த மார்க் பண்ணிட்டோம்னா இந்த சைடும் 1/2 இன்ச் பிடிக்கணும், கீழேயும் இந்த சைடு 1/2 இன்ச் பிடிக்கணும். ரவுண்டு கழுத்துக்கு மேம் இப்போ நீங்கள் மேம் மியூட்டில் போட்டுங்க. இப்போ வந்து நீங்கள் இப்படி ரவுண்ட் நெக் வந்து போடுறீங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், இங்கே சீடியை வச்சு நீங்கள் மார்க் பண்ணுங்கன்னு சொல்லுவேன். சீடியை வைக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் கரெக்டாக உங்களுக்கு என்ன வரும், 1 இன்ச் தான் வந்து வரும். சீடி வைக்கும்போது உங்களுக்கு இந்த வளைவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 1 இன்ச்சில் டச் ஆகி இப்படி வளைவு வந்து வரும். இந்த வளைவு வந்து வரும். இது 1 இன்ச் தான் வந்து இருக்கும். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் இந்த கழுத்து இந்த இடம் வந்து நல்லா கொஞ்சம் அகலமாக வந்து வேணும், கழுத்து வந்து இந்த சைட்லாம் வேண்டாம், இந்த கீழே வர்றது கொஞ்சம் அகலமாக வேணும் அப்படின்னா அதை நீங்கள் 1/2 இன்ச்சில் வந்து இப்படி டிராயிங் பண்ணிக்கணும். 1 இன்ச்சுங்கிறத 1/2 இன்ச்சாக மாற்றிக்கணும். உங்களுக்கு கழுத்து வந்து இந்த கீழ் இடம் அகலமாக வந்தால் மட்டும்தான் அந்த ப்ளவுஸ் வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா நீங்கள் ப்ளவுஸ் போட்டால் எப்படி இருக்கும்னா இந்த இப்படி போயிடும், கழுத்து ஒரு மாதிரி இப்படி தான் போகும். ஆனால் அதுவே உங்களுக்கு நல்ல இப்படி ரவுண்ட் ஷேப்பாக வந்து இப்படி மேலே ஏறணும் அப்படின்னா இந்த இடம் அகலமாக வேணும். இந்த பார்ட் இருக்கு பாருங்கள், இது அகலமாக வேணும்னா இங்கே இந்த இடத்தையும் நம்ம அகலப்படுத்தணும். அதாவது இங்கே போடக்கூடிய வளைவு 1 இன்ச்சில் போடலாம், அப்படி இல்லைன்னா 1/2 இன்ச்சில் போடுங்க. 1/2 இன்ச்சில் இப்படி குட்டியாக தான் வரும். இப்படி குட்டியாக அதை வளைச்சுட்டிங்கன்னா போதும். இந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த இடம் அகலமாக போகும்போது ப்ளவுஸ் நீங்கள் பாடியில் போட்டதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இப்படி நேராக இருக்கும். ஆனால் இந்த இடம் மட்டும் நல்லா இப்படி அகலமாக இருக்கும். இந்த இடம் இப்படி கரெக்டாக மேலே ஏறும். இது நல்லா அகலமாக வந்து நேராக வரும். இல்லைன்னா நீங்கள் போடுற ப்ளவுஸ் இந்த இப்படி போகும். அது ஒரு சிலர்லாம் போடுறது பார்த்தா இந்த இப்படியும் போகும் மேலே. அப்படி வந்து நீங்கள் பண்ணாதீங்க. என்ன மேம், மேம் அது வந்து உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து எனக்கு இதே அழகாக இருக்குது, எனக்கு இந்த நெக்கே போதும், ஆனால் கொஞ்சம் அகலமாக வேணும்னா நீங்கள் இதை மட்டும்தான் நான் சொன்ன மாதிரி 1/2 இன்ச் 1 இன்ச்சில் பண்ணணும். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் கழுத்தே நல்லா இங்கிருந்தே கொஞ்சம் ப்ராடாக வேணும், அதாவது மேலே இருந்து இங்கே இருக்குது பாருங்கள், இங்கேருந்தே உங்களுக்கு ப்ராடாக வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஷோல்டர் இங்கே இருக்குன்னு வைங்க. இப்போ ஷோல்டர் இப்படி வந்து இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஷோல்டர்லேருந்து லைட்டாக
இப்படி வந்து தான் மார்க் பண்ணுவோம். இப்படி நீங்க மார்க் பண்ணும்போது என்ன ஆகும், அந்த கழுத்து வந்து பாத்தீங்கன்னா நல்லா இப்படி போகும். பாக்ஸை விட்டு நீங்க வெளியில எடுக்கும்போது கழுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு லைட்டா ஒரு கிராஸ் வந்து இந்த வளைவு நல்லா பெருசா வந்து வரும். இது அதிக பேர் வந்து விரும்ப மாட்டாங்க. மேக்ஸிமம் நம்ம பாக்ஸ்குள்ள போறதே நம்ம பாடிக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும். நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கிறாங்க, இல்ல ஓரளவுக்கு எப்பயுமே அவங்க நெக்கு வந்து ரொம்ப பிராடா தான் போடுவாங்க அப்படின்னா அப்போ அவங்களுக்கு மட்டும் இந்த பாக்ஸ்ல லைட்டா அப்படி வெளியில கொண்டு போகலாம். அதுவும் எச்சா கொண்டு போகாதீங்க. ஜஸ்ட் ஒரு 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட்குள்ள மட்டும் கொண்டு போங்க. 1/2 இன்ச்லாம் எடுத்துட்டீங்கன்னா இன்னர்ஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஓகே மேம். ஓகே மேம். நெக்ஸ்ட் மேம், வேற எது டவுட் இருக்கா மேம்? பேக் நெக்குக்கு நம்ம வந்து அந்த லேஸ் எல்லாம் கொடுக்குறோம்ல. ஆமா மேம். அது வந்து நம்மளுக்கு பிளவுஸ்ல அந்த இடத்துல கழுத்து அந்த தையலை ஒட்டி வரணுமா இல்ல கொஞ்சம் தள்ளி போடணுமா மேம்? அது ஒரு சில லேஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைன் வந்து என்ன பண்ணுவாங்க, இப்படி கொஞ்சம் தள்ளி வந்து இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா கொஞ்சம் தள்ளி வந்து வச்சிருக்காங்க. ஆனா ஒரு சில இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த எட்ஜில் வச்சு தைக்கிறதே அழகா தான் இருக்குது. உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தான். இப்போ இந்த பீஸ் கொடுத்து தைச்சிருக்காங்க, ஆனா இதை வந்து தள்ளி தான் தைச்சிருக்காங்க. நம்ம தேவைப்பட்ட இந்த எட்ஜிலையும் வச்சுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். என்ன மேம்? நீங்க ஷோல்டர் இந்த அளவு வந்து அதிகம் பண்ணிக்கிங்க மேம். இப்போ 2 அப்படின்ட்டு இருக்க க்ளோஸ்னா நெக்கெல்லாம் சொல்லிட்டீங்களா, வெறும் ஷோல்டர் மட்டும் க்ளோஸா வேணுமா? நம்ம கழுத்துல க்ளோஸா வரணும்னா எவ்வளவு எடுக்கலாம்? 2.25 எடுக்கிறேன் மேம். அதாவது நீங்க க்ளோஸ் நெக் கேக்குறீங்களா மேம்? நீங்க க்ளோஸ் நெக் கேக்குறீங்களா இல்ல நார்மல் ப்ளவுஸ்லயே எனக்கு இந்த ஷோல்டர் மட்டும் கொஞ்சம் பெருசா வேணும்ங்கறீங்களா? நார்மல் ப்ளவுஸ் மேம். நார்மல் ப்ளவுஸ்ல உங்களுக்கு ஷோல்டர் வந்து பெருசா வேணும்னா இப்ப ஷோல்டர் வந்து இந்த ஷோல்டர் வந்து உங்களுக்கு 2.5 இருக்கு அப்படின்னா நீங்க 1/2 இன்ச் அதிகமா வச்சு 3ன்னு வச்சுக்குங்க. பிளஸ் அதுக்கு மேல 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்துங்க. அப்போ உங்களுக்கு இந்த ஷோல்டர் என்ன ஆயிரும், நல்லா அப்படி பெருசா முன்பக்கம் தள்ள மாதிரி வரும், இந்த சைடும் தள்ள மாதிரி வந்து வரும். அதனால ஷோல்டர் உங்களுக்கு கீழே இறங்காது, ஸ்லீவ் கரெக்டா தான் இருக்கும். நீங்க ஒரு அதாவது 1/2 இன்ச் அதிகம் பண்ணிக்கிங்க. அதிகம் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த ஷோல்டர் மார்க் பண்ணும்போது இப்போ 2.5 வைக்கிறீங்க, உங்களுடைய ஷோல்டர் 2.5 தான் இருக்கு அப்படின்னா பிளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்தணும். அதுவே நீங்க 2.5 இருக்கிறத 3ஆ மாத்திக்கிங்க. பிளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்தனா 3.25. அப்ப அதை எதுவும் பண்ணாதீங்க, அது அப்படியே இருக்கட்டும். ஷோல்டரை மட்டும் நீங்க இல்லைன்னா இன்னொன்னு பண்ணலாம். நெக் ரவுண்டு நீங்க எவ்வளவு வைக்கிறீங்க? அப்படி வைங்க. நீங்க ஷோல்டர் இன்னும் அகலமா வேணும்னா அப்ப நெக் ரவுண்ட், ஏன்னா நீங்க நெக் ரவுண்ட் அதிகம் பண்ணும்போது லூஸ் ப்ராப்ளம் வந்து வரும். அதனாலதான் 2.25 வைக்க சொல்லியிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, நெக் ரவுண்டு 3 வைங்க. ஷோல்டர்ல வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்ப 2.5 வைக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் இப்ப என்ன பண்ணுங்க, 2.5ங்கிறத 2.25 மாத்திக்கங்க. 1/4 இன்ச். ஏன்னா இதுல 1/4 இன்ச் அதிகம் பண்ணிட்டோம், அதுல ஒரு 1/4 இன்ச் அதிகம் பண்ணி நீங்க பிளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு வந்து சேர்த்துக்கங்க. இப்ப 2.25 வந்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பிளஸ் 3/4 இன்ச் தையலுக்கு சேர்த்தா நமக்கு 3.25. அப்ப நெக் ரவுண்டு 3, ஷோல்டர் வந்து 3.25 வந்து வச்சுக்கோங்க. அந்த இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச் இங்கிட்ட ஒரு 1/4 இன்ச் போகும்போது உங்களுக்கு வந்து ரெண்டுமே பேலன்ஸ் ஆகி கரெக்டா தான் இருக்கும். இதனால ஷோல்டர் லூஸ் பிரச்சனை வந்து இருக்காது. வராது மேம். நீங்க இதை வந்து நீங்க இது ஷோல்டரை தான் நீங்க அதிகம் பண்ணணும். ஓகே ஓகே மேம். மேம் ஆம்ஹோல் லெந்த் சொல்றீங்களா, அது எப்படி எடுக்கணும்னு சொல்லுங்க மேம். ஆம்ஹோல் லெந்த் ரொம்ப ஈஸி மேம். நம்ம பிளவுஸ்ல தான் நான் வந்து உங்களுக்கு எடுக்க சொல்லியிருக்கேன். இப்போ பிளவுஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா பிளவுஸை வச்சுட்டு இப்போ இந்த பிளவுஸுடைய பேக் ஹைட் எவ்வளோன்னு நம்ம பார்த்துக்குவோம். நியூட்ல போட்டுக்கங்க மேம், நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், பிளவுஸுடைய பேக் ஹைட் வந்து எடுக்கிறோம். இப்போ 14 இன்ச் வந்து இருக்கு. இந்த 14 இன்ச்சை பேக் சைடு இந்த சைடு வச்சுட்டு பேக் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். 8.5 தான் வந்து இருக்கு. அதே 14 இந்த ப்ளவுஸை முன்பக்கம் வந்து எடுத்துக்கங்க. இப்போ நான் என்ன டைரக்ஷனில் ப்ளவுஸ் வைக்கிறோனோ அப்படி தான் நீங்கள் வைக்கணும். 14 இன்ச்சை இங்கே கீழே வச்சுட்டு டேப்பை நேராக மேலே விட்டிங்கன்னா இந்த சைடு வருது பாருங்கள், இந்த சைடு ப்ளஸ் மாதிரி அந்த இடத்துல எவ்வளோ வருதுன்னு பாருங்கள். இந்த ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 5.5 வருது. இதுதான் நம்மளுடைய ஆம்ஹோல் உயரம். இப்போ ஆனால் சில பேருக்கு என்ன ஒரு டவுட் வரும்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து இந்த ஸ்லீவுக்கு உள்ளே தான் வந்து இருக்குது.
ஸ்லீவுக்குள்ளே இருக்குது. சில பேருக்கு இது ஹாஃப் ஸ்லீவாக இருந்ததுன்னா நமக்கு ஸ்லீவை விட டேப்பு அதிகமாக போகும். அது பிரச்சனை கிடையாது. ஸ்லீவு டேப்பு உள்ளே இருக்கா வெளியில் போகுதா, ஸ்லீவுக்குள்ளே இருக்கா வெளியில் போகுதான்றது பிரச்சனை இல்லை. நம்மளுடைய பேக் ஹைட்டுனா 14, அது இந்த இடுப்பு பகுதியில் கீழே வைக்கிறோம். நேராக டேப்பை மேலே வைக்கிறோம். ஹாஃப் ஸ்லீவாக இருந்தாலும் சரி, ஃபுல் ஸ்லீவாக எல்போ ஸ்லீவாக இருந்தாலும் சரி, இப்படி நேராக வச்சுக்கோங்க. இந்த சைடு வந்து இப்படி நேராக இது இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. டேப்பையும் இப்படி நேராக வைங்க. இந்த சைடில் உங்களுக்கு அந்த ப்ளஸ் மாதிரி எந்த நம்பர் கிட்ட வருதோ அந்த நம்பர் தான் உங்களுடைய ஆம்ஹோல் உயரம். இந்த ஆம்ஹோல் உயரத்தில் இருந்து எடுக்கிற அளவு அப்படியே வருமானு கேட்டால் வராது. ஒரு சிலருக்கு வரலாம், ஒரு சிலருக்கு என்னாகும். இப்போ 5.5 இருக்குது அப்படின்னா நான் இந்த ப்ளவுஸை ட்ராயிங் பண்ணும்போது ஆம்ஹோல் ரவுண்டு போய் செஸ்ட் ரவுண்டோட மேட்ச் ஆகலை அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், பாக்ஸை 1/2 இன்ச் கீழே இறக்கலாம் அல்லது 1/2 இன்ச்சை பாக்ஸை மேலே ஏற்றலாம். 1/2 இன்ச் மட்டும்தான் வித்தியாசம் வரும். எச்சா வித்தியாசம் வந்து வராது. அப்படி எச்சா வித்தியாசம் வந்து வருது அப்படின்னா அப்போ இந்த ப்ளவுஸில் ஏதாவது ஒரு பக்கம் மிஸ்டேக் இருக்குது. அது எங்கே இருக்குன்னு நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதனால் ஆம்ஹோல் உயரம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ப்ளவுஸ் இருந்தால் நம்ம எடுத்த அளவில் இருந்து ஒரு சிலருக்கு கரெக்டாக வரும், ஒரு சிலருக்கு 1/2 இன்ச் முன்னப்பின இருக்கும், ஒரு சிலருக்கு 1/4 இன்ச் முன்னப்பின இருக்கும், ஒரு சிலருக்கு 1 இன்ச் முன்னப்பின வருது அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ப்ளவுஸோடைய செஸ்ட் ரவுண்டு ஆம்ஹோல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக இருக்கும். அதாவது செஸ்ட் ரவுண்டு அதிகமாக இருக்கும், ஆம்ஹோல் ரவுண்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு சிலருக்கு ஆம்ஹோல் ரவுண்டு அதிகமாக இருக்கும், செஸ்ட் ரவுண்டு கம்மியாக இருக்கும். அவங்களுடைய அந்த கை மசில்ஸை பொறுத்து ஒரு சிலருக்கு இருக்கலாம். அந்த மாதிரி வரும்போது நம்ம கட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோல்டரில் 1/4 இன்ச்சை கிராஸ் பண்ணணும், ஆம்ஹோல் வளைவில் கொஞ்சம் மேலே ஏற்றணும். அது சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் பெரும்பாலும் பேருக்கு என்ன ஆகும், இந்த 1/2 இன்ச் தான் பாக்ஸ் ஏற்றம் இறக்கம் வருமே தவிர பெருசாக வராது. நெக்ஸ்ட் மேம் இந்த கை நம்ம டிரா பண்றீங்களா மேம், அது உங்களுக்கு போடுற மாதிரி அந்த ஸ்லீவ் சரியாவே வர மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ட்ரிக் இருக்கா மேம்? மேம் அதுதான் மேம், அது வந்து இப்போ நான் வந்து அந்த நம்பர்ஸ் வந்து சொல்லுவேன் மேம். இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து டிராயிங் வந்து பண்ணுறோம்னா இப்போ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கிறோம். கீழே மடித்து தைக்கிறதுக்கு 1 இன்ச்சோ அல்லது 1/2 இன்ச்சோ வந்து விட்டுக்கிறோம். இப்படி நேராக மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து என்ன பண்ணுவோம், இப்போ கை ஸ்லீவ் லென்த்து வந்து இப்படி மார்க் பண்ணிட்டோம். எவ்வளோ வச்சுருக்கோம்னா 6, 1/2 இன்ச் தையலுக்கு சேர்த்து ஒரு 6 இங்கே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். இதில் இருந்து கை கீழ் உயரம் அப்படின்றது நம்ம 3 வந்து பொதுவாக எல்லாருக்கும் வந்து எடுக்க சொல்லுவேன். அதுக்குமே நான் உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள் என்ன சைஸ்க்கு எவ்வளோ எடுத்துக்கலான்னு. அதே அளவை இந்த சைடும் என்ன பண்ணுவோம், இப்படி வச்சுட்டு இப்படி லைன் போட்டுக்குவோம். லைன் போட்டுட்டு இப்போ நம்மளுடைய ஆம்ஹோல் ரவுண்டு இதில் இருந்து நான் சும்மா ரஃபாக வைக்கிறேன். இதிலேருந்து உங்களுடைய ஆம்ஹோல் ரவுண்டு இங்கே மார்க் பண்ணணும். அதுக்கப்புறமா 1/2 இன்ச் இது வந்து தையலுக்கு வந்து விட்டுக்கிறோம். இந்த சைடில் நேராக வருதுல்ல, இந்த இடத்துல நான் என்ன சொல்கிறேன்னா டேப்பை நேராக வச்சுட்டு 3 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங், அதுக்கப்புறம் 1/2 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங், 1 இன்ச்சுக்கு ஒரு மார்க்கிங். இது 3, இது 1/2, இது 1. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு 3 இன்ச்சுக்கு உள் பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கணும். இது வந்து 1/2 இன்ச்சில் இருக்குது. இந்த 3 இன்ச்சுக்கும் இந்த ஆம்ஹோல் ரவுண்ட் இருக்குது பாருங்கள், இது வந்து கிராஸாக லைன் போட்டுக்கணும். இப்போ இந்த 1/2 இன்ச்சில் இருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே டாட் மாதிரி வச்சு போய் இந்த 1/2 இன்ச்சை போய் இப்படி டச் பண்ணிக்கிங்க. 1/2 இன்ச்சில் இருந்து இதை இப்படி டச் பண்ணிக்கிங்க. இந்த கிராஸ் இருக்குது பாருங்கள், இந்த கிராஸில் இந்த வி ஷேப் மாதிரி வருதா, இதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா நேராக அப்படியே ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்த லைன் இருக்குது பாருங்க, நான் சும்மா இது ரஃபாக போகிறனால உங்களுக்கு இந்த மாதிரி வருது, ஷேப் கரெக்டாக வரல. இந்த லைனில் இருந்து இந்த சில்வர் டேப் இருக்குது, இந்த டேப்புடைய இந்த சில்வர் இருக்குது பாருங்கள் ஸ்டீல், அது வரைக்கும் மட்டும் இப்படி வச்சுட்டு நீங்கள் இந்த வளைவு போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். இந்த வளைவு அதாவது எப்படின்னா இப்படி வந்து இப்படி வரும். இந்த வளைவு வந்து கரெக்டாக அந்த நம்பர்ஸ் நான் ரஃபாக போகிறனால உங்களுக்கு இப்படி இருக்குது. நீங்கள் நம்பர்ஸ் கரெக்டாக மார்க் பண்ணி போடும்போது உங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங் வந்து வரும். அதுக்கும் கீழே 1/2 இன்ச் எடுத்து தான் இந்த வளைவு வந்து நம்ம போடுவோம். அதுக்கும் கீழே ஒரு பாயிண்ட் எடுத்து இந்த மாதிரி போட சொல்கிறேன். இந்த ஒரு பாயிண்ட் அப்படின்றது கண்டிப்பாக எடுக்கலாம். எடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் அந்த ஸ்லீவில் சுருக்கம் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் ஆகும். அப்படின்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கேல் இருக்குல்ல, சில பேர் வரல அப்படின்னா நீங்கள் ஸ்கேல் வச்சுக்கலாம், அந்த ஸ்கேலுமே கரெக்டாக வரும். ஏன்னா ஸ்கேல் இதே சேம் அந்த ஷேப் தான் வந்து இருக்குது. ஓகே மேம், நெக்ஸ்ட் மேம் ஷோல்டர் ஜாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட்டா வராம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் கிராஸ் ஆகுது, முன்பக்கம் பார்த்து கிராஸ் ஆகுது. மேம் அதுக்கு என்ன காரணம், உங்களுக்கு ஏன் வந்து ஒரு இடத்துல துணிலாம் பத்தாம போகுது அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த ஷோல்டர் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க, துணி வந்து ஒரு சில பக்கம் பத்தும், ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்ன பின்னா வந்து போகும். அது ஏன் அப்படின்னா நம்ம இந்த ஸ்லீவில் வந்து நெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராஸ் பீஸ் கொடுத்து தைப்போம். இந்த கிராஸ் பீஸ் கொடுக்கும்போது இங்கே வந்து 1/4 இன்ச் தான் பிடிக்கணும். ஆனால் 1/4 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் சேர்த்தி வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க. அடுத்தது
அங்கே எச்சா பிடிச்சிடுவீங்க. ஆனால் முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 இன்ச்சு பிடிக்கிறதுக்கு 1/4 இன்ச்சு ஒரு பாயிண்ட் பேக் சைடு சேர்த்து பிடிச்சிட்டு முன்பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1/4 இன்ச்சு பிடிச்சிருப்பீங்க. அப்போ அந்த ஒரு பாயிண்ட் டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு இந்த சைடில் வந்து வரும்போது ஒன்று நீளமாக ஒன்று அதிகமாக வந்து இருக்கும். இன்னொன்று நீங்கள் இந்த ப்ளவுஸை தைக்க எது அதிகமாக வரும்னா மேக்ஸிமம் ஃப்ரண்ட் பீஸ் வந்து இழுத்துட்டு வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இது கிராஸ் பீஸ் அப்படின்னு இருக்கிறக்க இந்த சைடு வரக்கூடிய துணி வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கைப்பட இழுத்துரும். ஒரு 1/4 இன்ச் டு 1/2 இன்ச் வரை 1/2 இன்ச் வராது, 1/4 இன்ச் ஒரு பாயிண்ட் அந்த மாதிரி வந்து இழுத்து வர வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுக்கு இந்த சைடில் வந்து அப் அண்ட் டவுன் வரும். சப்போஸ் நீங்க தைச்சு ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் முன்பக்கமோ அல்லது பின்பக்கமோ எந்த துணி அதிகமாக இருக்கோ அதை லைட்டாக அந்த தண்ணி துணி கரெக்டாக இருக்கனே பார்த்து லைட்டாக மட்டும் இப்படி ட்ரிம் பண்ணி விட்டுருங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக வரும். இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் இந்த பக்கம் ஃபஸ்ட்டு இதை தைச்சிட்டு தான் நம்ம ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ண போவோம். அப்போ தான் இங்கே வந்து நமக்கு அந்த ஷோல்டரில் அப் அண்ட் டவுன் பிரச்சனை வந்து தெரியும். அதுக்கு காரணம் பேக் சைடு ஒரு மாதிரி தையல் போடுவீங்க, ஃப்ரண்ட் ஒரு சைடு ஒரு மாதிரி தையல் வந்து போடுவீங்க. அடித்து திருப்பினாலும் சரி, கிராஸ் பீஸ் கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த தையல் போடக்கூடிய அளவை வந்து கரெக்டாக போடணும். ரெண்டாவது ஃப்ரண்ட் வந்து கிராஸில் இருக்குன்னா லைட்டாக இழுத்து வர வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் மேம் சொல்லுங்க. வந்து இறக்க வைக்கும் போது அந்த பட்டியை எப்படி மேம் அளவு எடுக்கிறது? மேம் ஜாக்கெட் அளவு ஜாக்கெட்டை விட 1 இன்ச் கீழே இறக்கி எடுக்கணும். முன்னாடி மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாக இருக்கு மேம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டிச்சிங்காக வந்திருக்கு. இது நான் தைச்சது இல்லை. ஆனால் இந்த ப்ளவுஸை நீங்கள் பார்க்கும்போதே கண்டுபிடிக்கலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டு எவ்வளோ மேலே ஏறி இருக்கு, பேக் இவ்வளோ கீழே இருக்குது. ஆனால் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் மேலே ஏறி இருக்குது. இதை நேராலாம் இப்படி எடுத்து வச்சோம்னா இங்கே இது இழுக்கும். அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்படி நேராக வைக்கும்போது இப்படி தான் இந்த ப்ளவுஸோடைய அந்த ஷேப் வந்து இருக்குது. ஆனால் நம்மளுடைய கட்டிங் படி வந்து பார்த்தீங்கன்னா பட்டி இப்படி தான் நேராக தான் இருக்கும். பட்டி இதை நேர் பண்ணுறதுனால கழுத்து இழுத்துட்டு வராது. இப்போ இந்த பட்டியும் நான் இதில் நேர் பண்ணுறேன் அப்படின்னா கழுத்து பார்த்தீங்கன்னா இங்கிட்ட இழுக்கும். இந்த மாதிரி நம்ம கட்டிங்கில் வந்து வராது. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஃப்ரண்ட் அளவு எடுத்ததுக்கப்புறம் பட்டியை வந்து ப்ளவுஸில் எடுக்க மாட்டோம். சில பேர் பண்ணுற மிஸ்டேக் என்ன அப்படின்னா நமக்கு அந்த ப்ளவுஸில் வந்து ஃப்ரண்ட்டு அளவு வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக வச்சுருவாங்க. இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே போகும், நமக்கு கரெக்டாக கப்பில் வந்து மேலே ஏறின மாதிரி. சில பேருக்குலாம் நல்லா கப்பில் இவ்வளோ தூரம் இப்படி மேலே ஏறிக்கும். பட்டி வந்து இப்போ இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 அந்த மாதிரி வந்து இருக்கும். இப்போ இந்த பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 2.25 ஒரு பாயிண்ட் வந்து வருது. சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது 3, 3.5 இப்படி 4 வரைக்குமே பட்டிலாம் இருக்கும். கொஞ்சம் பெருசாக வச்சுருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்டை வந்து இறக்கம் கொடுக்காம இருக்கிறது. ஃப்ரண்ட்டை இறக்கம் கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பட்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து வரும். அது இப்போ இந்த ப்ளவுஸை இப்படி நேராக நான் வச்சுருக்கிறேன் அப்படின்னா இப்போ இந்த ப்ளவுஸோடைய பட்டி உயரம் வந்து பார்த்தீங்கன்னா 4 இன்ச் வரும். இங்கேருந்து இதை நான் இதுக்கு நேர் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னா 3.25 இன்ச் வந்து வருது. 3.25 கரெக்டாக 3.25 இன்ச் வந்து வருது. ஆனால் பட்டியை மட்டும் செக் பண்ணால் நமக்கு 3 இன்ச் தான் வந்து வருது. அப்போ இதில் ஒரு 3/4 இன்ச் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த துணி மேலே ஏறி இருக்கு. ஆனால் இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கப்புக்கு லைட்டாக மேலே ஏறின மாதிரி வந்து வரும். உங்களுக்கு பட்டி வந்து இந்த பேக் பீஸோட ஈவனாக நேராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஃப்ரண்ட் பீஸோடைய இறக்கம் கரெக்டாக கொடுக்கணும். ரெண்டாவது ப்ளவுஸில் பட்டி அளவு எடுக்கவே கூடாது. நம்ம கட் பண்ண பீஸ்லேருந்து பேக் பீஸை வச்சு அது மேலே ஃப்ரண்ட்டை வச்சு நமக்கு பட்டி எவ்வளோ துணி தேவைன்னு அதில் நான் செக் பண்ணி காமிச்சிருப்பேன். அது மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு பட்டியை வச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த ப்ளவுஸை நான் நேராக வைக்கிறேன் அப்படின்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி மேலே ஏறாது. இது ரெண்டும் கீழே இறக்காமல் கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டும் கீழே இறங்கி வரும். கப்புக்கு கீழே கரெக்டாக நமக்கு பட்டி வந்து சீட் ஆகும். சொல்லுங்க மேம். மேடம் சுடிதார்ல மேல டாப் தனியாவும் கீழே பாட்டம் தனியா எடுத்து அளவுக்கு வச்சுட்டு இந்த பாக்ஸ் கொடுக்கணும் அப்படிங்களா, 1 இன்ச்சு தையல் போட்டு பாக்ஸ் அடிச்சிருவோம். அது வந்து கொஞ்சம் சொல்லுங்க. ஆம்போல் உயரமா மேம்? இல்ல ஆம்போல் உயரம் மேல் இது டவுட் இல்லைங்க, அது கீழே இருக்கு. அந்த கீழே பாட்டை வைக்கிற மாட்டாங்க சுடிதாரையும் மேல அடியில கொஞ்சம் ஜாயின் பண்றோம்ல, இதுக்கு கிட்ட ஜாயின் வரும். வைக்கிற மாட்டாங்க பாக்ஸ் பீட்டு சுடிதார் வந்து மேம் நீங்க மேக்ஸி கேக்குறீங்களா? அதுல மேக்ஸில வந்து ப்ளீட் வரும் பண்ணாங்க, சுத்தி ப்ளீட் வரும் பண்ணா. ஆமா மேம். அது பாக்ஸ் சுருக்கணும் வைப்பாங்கல. ஆமா ஆமா. அது அத பத்தி கொஞ்சம் மேம் நீங்க பாக்ஸ் ஃப்ளீட் வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு துணி வந்து எச்சா இருக்கணும். நம்ம இந்த சைட்ல இருந்து இப்படி நான் அது உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்படி ஒரு துணிக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 இன்ச் to 1.5 இன்ச் அந்த மாதிரி எடுத்துக்கணும் சைஸை பொறுத்து. இந்த சைடு வந்து வச்சுக்கணும். இப்போ இந்த சைடில் தான் நமக்கு இப்படி பாக்ஸ் வந்து வரும். இதே மாதிரி உங்களுக்கு துணி எவ்வளோ லென்த் இருக்கோ மேக்ஸிமம் இது வந்து 1 to 1.5 அந்த மாதிரி நீங்கள் வந்து இதை எடுத்துக்கலாம் மேம்.
எடுத்து உங்களுடைய இடுப்பு அளவு எவ்வளோ வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ப்ளீட்டை வந்து நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இது இப்படி வச்சோம்னா அடுத்த ப்ளீட்டு அந்த சைடு, அதுக்கடுத்த ப்ளீட்டு இந்த சைடு, ரெண்டையும் இந்த சைடும் அந்த சைடும் இப்படி மாற்றி மாற்றி நீங்கள் வைக்கும்போது இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து வந்துகிட்டே இருக்கும். இப்படி நேராக நமக்கு வந்து வரும். ஆனால் அந்த இடுப்பு அளவு எவ்வளோ இருக்கோ அதை விட உங்களுக்கு துணி வந்து பாக்ஸ் ப்ளீட்டிங் கொஞ்சம் அதிகமாக வந்து தேவைப்படும். ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மடிக்கும் போது தான் அந்த பாக்ஸ் நேராக நிற்கும். இதையே நீங்கள் இப்படி கொஞ்சமாக துணி பத்தலை அப்படின்னு சொல்லி இப்படி கொஞ்சமாக மடிச்சுட்டு இதையும் இப்படி கொஞ்சமாக நீங்கள் மடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பாக்ஸ் ப்ளீட் வந்து ஃபுல்லாக நல்லா நீட்டாக நிற்காது. லைட்டாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா இப்படி விரிஞ்சிட்டு போன மாதிரி போயிடும். உங்களுக்கு துணி எக்ஸ்ட்ரா இருக்குது. இப்போ சாரீலாம் கட் பண்ணி நான் ஃபியூச்சரில் உங்களுக்கு அது வீடியோஸ் வந்து வரும். அது நீங்கள் இப்போ சாரியில் கட் பண்ணி நீங்கள் வந்து நல்லா ஒரு சாரியில் ஒரு ட்ரெஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா நீட்டாக பண்ணலாம். ஒரு சாரியில் இப்போ 2 ட்ரெஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு இந்த இடுப்பு துணிலாம் கொஞ்சம் பத்தாது. அப்போ ஏன்னா நம்ம அந்த ப்ளீட் எப்படி கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மடிப்பு நல்லா நீட்டாக வரும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறையா இதெல்லாம் மடிப்புலாம் ரொம்ப அழகாக வந்து வரும். அது நம்மளால ஏன் பண்ண முடியல அப்படின்னா நம்ம துணி அந்த அளவுக்கு உள்ள கொடுக்கறது இல்லை, லைட்டாக கொடுத்துவோம். நமக்கு துணி எவ்வளோ இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடிச்சுக்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்காது. ஒரு சாரீ எடுத்தீங்கன்னா ஒரு செட்டு பண்ணலாம், அது ரொம்ப நீட்டாக வந்து பண்ண முடியும். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே, நான் வந்து ட்ரை பண்ணுறேன் மேம். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். இப்போ உங்களுக்கு என்ன டவுட் இருக்கும் சொல்லுங்க மேம். மேம் இப்போ பஃப் ஸ்லீவ் நீங்கள் வந்து போடுறீங்க அப்படின்னா இப்போ நம்ம இதில் ட்ராயிங் பண்ணியிருக்கோம்ல மேம். இப்போ இதுதான் நம்ம ஸ்லீவ் வந்து ட்ராயிங் பண்ணியிருக்கோம். இது வந்து நார்மலாக நம்ம ஸ்லீவ் போடுறது. இந்த ஷோல்டர் பஃப் வந்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இருந்து ஒரு 3 இன்ச் 3 இன்ச்சுங்கிறது வந்து கொஞ்சம் நார்மலாக இருக்கும். நார்மலை விட கொஞ்சம் நார்மலாக இருக்கும். 3 இன்ச்சு மேலே உயரம் எடுத்துக்கோங்க. அகலத்துலேயும் இப்படி 3 இன்ச் எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இப்படி நீங்கள் பாக்ஸ் போட்டுக்கணும். போட்டுட்டு இதில் இருந்து தான் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஸ்லீவை வந்து இப்படி கொண்டுட்டு வரணும். இதில் அளவு ஒரு மாதிரி இருக்குது, நான் சும்மா சொல்கிறேன் ரஃபா. நான் மியூட்டில் போட்டுக்கங்க. இதில் இருந்து இந்த 3 இன்ச்சில் இருந்து தான் இந்த ஆம்போல் வளைவு எடுக்கிறோம்ல இதை வந்து இதோட இப்படி ஜாயின் பண்ணிடணும். இப்போ இதுதான் நமக்கு அந்த பஃப்புக்காக வந்து இருக்கும். இந்த இடத்துல ஒரு சிசர் கட் வந்து பண்ணிக்கிங்க. இதை ஓப்பன் பண்ணும்போது இதே வளைவு இந்த சைடும் இருக்கும், இங்கே ஒரு சிசர் கட் இருக்கும். அப்போ நம்ம ஸ்லீவ் வந்து இதில் நேராக ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த சிசர் கட்டும் இந்த சிசர் கட் இதுக்குள்ளே இருக்கிற துணியை தான் இங்கே வந்து இந்த சைடு ஒரு 2-3 மடிப்பு, இந்த சைடு 2-3 மடிப்பு தான் வந்து வரும். இந்த மாதிரி இங்கே 3 இன்ச் ஏற்றும் போது இங்கிட்ட ஒரு 3 இங்கிட்ட ஒரு 3 சிம்பிளாக நீட்டாக சின்னதாக இருக்கும் இந்த ஷோல்டர் பஃப். வேறு ஒன்றுமே இல்லை, சேம் இது அப்படியே ஸ்லீவ் இருக்கட்டும். உயரத்தில் 3 இன்ச் எடுங்க, அகலத்தில் 3 இன்ச் எடுத்து இந்த பாக்ஸ் போடுங்க. அதிலிருந்து இந்த வளைவை நீங்கள் சும்மா ஃப்ரீ ஹேண்டாக பண்ணிக்கலாம். ஆனால் இங்கேருந்து கொண்டாட வளைவை மட்டும் நம்ம இங்கே இந்த வளைவு இப்படி இந்த ஃபஸ்ட்டு வளைவு போட்டிருக்கோம்ல, இந்த ஃபஸ்ட்டு வளைவில் இருந்தால் பார்த்தீங்கன்னா இப்படி வரும். இதில் கொண்டாந்து இதை அப்படி சேர்த்திட வேண்டியதான். இந்த வளைவு இதில் அப்படி இப்படியே தான் போகும். அவ்வளோதான். இதுதான் நமக்கு அந்த ஆம்புல் நம்ம எப்பயுமே டெப்த் எடுக்கிறது. இதுக்கு கீழே வந்து எடுத்துக்கலாம். புரியுதா மேம்?